பாலகுமரனின் கங்கை கொண்ட சோழன் முதலாம் பாகம். 3 அத்தியாயங்கள். மேலே தெரிகின்ற லிங்க் கார்டை கிளிக் செய்து கேளுங்கள். இந்த பதிவில் அடுத்த 3 அத்தியாயங்கள் உள்ளன. கேட்டு உணர்ந்து மகிழுங்கள். கேட்பதில் மகிழ்ச்சி. கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 10. வேங்கி நகரத்து எல்லையில் சேரதேசத்து மட்ட குதிரைகள் 15 கயிறுகளால் பிணைக்கப்பட்டு எங்கோ விற்பனைக்கு கொண்டு போவது போல நடத்தி அழைத்துப் போகப்பட்டன. ஒரு மாட்டு வண்டியில் வைக்கோல் போருக்கு கீழே சேனங்கள் இருந்தன. அதற்கு பின்னே பைராக்கிகள் போல வேடமிட்டு சம்பந்தம் இல்லாமல் மாட்டு வண்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களுக்கு பின்னே கணவனும் மனைவுமாய் 2 பேர் குழந்தையை தூக்கிக் கொண்டு மாட்டு வண்டியை பின்தொடர்ந்தார்கள். நாலாபுரமும் உற்று பார்த்தபடியே மனைவியாக நடித்துக் கொண்டிருந்த வீரமாதேவி நடந்து போய்க் கொண்டிருந்தாள். வேங்கி தேசத்திலே குந்தவைக்கு காவலாக இருந்த போர்வீரன் தனது குழந்தையை அழைத்துக் கொண்டு அவனை வேங்கி தேசத்தின் எல்லையில் சந்தித்தான். வேங்கி தேசத்துக்குள் போய் வேலை சம்பாதிப்பவர் போல அவர்கள் மூட்டை முடிச்சுகளோடு நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த மூட்டைகளுக்குள் கேடயமும் கத்தியும் சுருளும் வாளும் ஈட்டி முனைகளும் இருந்தன. அதற்கான கம்பு இந்த வீரன் கையில் இருந்தது. அவனுடைய தோளில் மூட்டையை சுமந்திருந்தது. கோட்டை வாசலில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். விவரம் சொன்னதும் உள்ளே அனுப்பப்பட்டார்கள். மனைவி லட்சணமாய் இருக்கிறாளேடா, இளவரசர் விஷ்ணுவர்தனிடம் போய் வேலை கேள், நிச்சயம் கிடைத்துவிடும் என்று வாயிற்காவலன் உரக்கச் சொன்னான். இவன் மேலை சாளுக்கியம், இப்பொழுதெல்லாம் வாயிற்காவல் மேலை சாளுக்கியத்திடம்தான் இருக்கிறது என்று அடிக்குரலில் கொஞ்சம் வருத்தத்தோடு சோழவீரன் சொன்னான். அதை வீரமாதேவி காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. அவள் பார்வையெல்லாம் அந்த அரண்மனையில் யார் இருக்கிறார்கள் என்பதிலேயே இருந்தது. ஒவ்வொரு அரண்மனைக்கும் இடையே உள்ள தொலைவு அவள் குறித்து கொண்டே வந்தாள். பாதைகளை சரியாக கவனித்துக் கொண்டு வந்தாள். ராஜ நரேந்திரனுக்கு முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவன் கதவு திறந்து கொண்டு வெளியே வந்தான். இவர்கள் போவதை பார்த்து திகைத்திருந்தான். பிறகு மாட்டு வண்டி வருவதை புரிந்து கொண்டான். தொலைவே வீரமாதேவி வருவதை பார்த்துவிட்டு ஓடோடி வந்து அவள் காலில் விழுந்துவாறு வணங்கினான். அந்த செய்கையில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தன. என்ன இது, எதற்கு என் காலில் விழுகிறீர்கள் என்று பதறிய கிராமத்து பெண்ணாய் தொடர்ந்து நடித்தாள். உள்ளே வாருங்கள். அவன் வீரமாதேவியின் கையை பிடித்து இழுத்து உள்ளே அழைத்துப் போனான். குந்தவை கூடத்திற்கு நடுவே உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். என்ன என்பது போல கால் மீது கால் போட்டுக்கொண்டு வீரமாதேவியாரை பார்த்தார். இன்னும் 15 நொடிகளில் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று வீரமாதேவி உத்தரவிட, ஏன் என்று கேள்வி கேட்டாள். எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு நாங்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லையே. இப்போதைக்கு என்னுடைய அடிமை. அடிமையாக இல்லாவிட்டால் அடி வாங்குகிற அடிமை. அடிப்பாயா? நிச்சயம் அடிப்பேன். கூசாமல் அடிப்பேன். சொல்லி சொல்லி அடிப்பேன். நான் யார் தெரியுமா? ராஜேந்திரனுடைய தங்கை. நீ யார்? நான் யார் தெரியுமா? ராஜேந்திரனுடைய மனைவி வீரமாதேவி. சந்தித்து நாளாகிவிட்டது அல்லவா? அதனால் உனக்கு மறந்து போயிருக்கும். உனக்கு இங்கென்ன வேலை? உனக்கு ஒரு வேலையும் இங்கில்லாத போது ஒரு வேலையும் இல்லாத உன்னை ஊருக்கு அழைத்து வருவதுதான் என் வேலை. நான் இங்கு பட்டணத்து ராணி. அப்படி தெரியவில்லையே. ஏதோ ஒரு குப்பை மேட்டில் அல்லவா உட்கார்ந்திருக்கிறாய். பட்டத்து ராணியுடைய வீடா இது? இருளில் வந்து என்ன கலகம் செய்கிறாய்? அடே, யாரங்கே? வீரமாதேவி முன்னேறி பலீர் என்று அவர் கன்னத்தில் அறைந்தாள். வாயை திருப்பி தலைமுடியை பிடித்து இழுத்தாள். இடுப்பிலிருந்த துணியை உருவி வாயை இறுக்கிக் கட்டினாள். குரல் எழுவதற்கு முன் பின் மண்டையில் அடித்தாள். அந்த அடி தாங்காமல் குந்தவை மயங்கி விழுந்தாள். அவள் குந்தவையை இழுத்து வேறொரு வீரிடம் கொடுக்க 2 வீரர்கள் அவளை எடுத்துப் போனார்கள். மடமடவென்று குதிரைக்குள் சேனங்கள் மாட்டப்பட்டன. அதற்கு பின்னால் வந்த ஒரு தேர் சட்டென்று நின்றது. அந்த தேரில் குந்தவையை ஏற்றினார்கள். சட்டத்தோடு வைத்து இருக்க கட்டினார்கள். என்னோடு குதிரையில் வா என்று சொல்லி இன்னொரு குதிரை ராஜ நரேந்திரனுக்கு கை காட்டினாள். ராஜ நரேந்திரன் குதிரை ஏறினான். அதில் தெளிவு இல்லை. குதிரை ஏறி பழக்கமில்லை என்று தெரிந்தது. மாளிகையை தீக்கிரையாக்கி விடுங்கள் என்று சொல்ல காவலுக்கு இருந்த சோழ வீரர்கள் மடமடவென்று மாளிகைக்கு தீ வைத்தார்கள். குதிரை ஏறினார்கள். முன்னே போன படை வீரர்களை பின்தொடர்ந்தன. முன்னே போன படை வீரர்களுக்கு நடுவே வீரமாதேவியும் ராஜ நரேந்திரனும் இருந்தார்கள். அதற்கு பின் தேர் ஓடியது. தேருக்கு பின்னே குந்தவைக்கு காவல் இருந்த சோழ வீரர்கள் இருந்தனர். வெகு வேகமாக யார் கவனத்தையும் கவரும் முன்னே அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். எல்லை வாசலுக்கு வந்தபோது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். குந்தவை தேவியாருக்கு உடல் நலம் சரியில்லை. உடனடியாக அவர்களை எலும்பு முறிவுக்கான மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும். ராஜ நரேந்திரன் சொன்னான். நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள். இந்த பெண்மணி யார்? சேடியாக வந்திருக்கிறார். அவர்தான் வைத்தியம் செய்ய போகிறார். அப்படியா? நகர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள்
தேருக்கு பின்னே ஓடி வந்து வீரமாதேவியை சோதித்தார்கள். ஆனால் தேர் விரைவாக போயிற்று. திடீரென்று சில பேர் விடுத்துக் கொண்டார்கள். எனக்கென்னவோ இது தவறாகப்படுகிறதே, பின்தொடர்ந்து மடக்குவோம் என்று சொல்லி அடே நில், அடே நில் என்று உரக்க கத்தினார்கள். அவர்கள் வருவது தெரிந்து வீரமாதேவி ராஜ நரேந்திரனை முன்னே போகும்படி உத்தரவிட்டாள். பிறகு குதிரையை திருப்பினாள். இடுப்பிலிருந்து சுழல்வாளை எடுத்துக் கொண்டாள். அவளுக்கு பாதுகாப்பாக 4 வீரர்கள் நின்று கொண்டார்கள். 4 வீரர்கள் வழிமறித்து நிற்பதைக் கண்டதும் மேலை சாளுக்கிய வீரர்களின் குதிரைகள் சறுக்கென்று நின்றன. என்ன என்பது போல பார்த்தன. உண்மையில் நீங்கள் யார் என்று கேட்க ஒரு ஈட்டி வீரமாதேவியின் கைக்கு மாறியது. மிக வேகமாக கேட்டவன் நெஞ்சில் செலுத்தப்பட்டது. அவன் குப்புற விழுந்தான். வீரமாதேவி முன்னேறி சுருள்வாளை வேகமாக சுழற்றினாள். அங்கு இருக்கின்ற 4 பேர் முகத்திலும் கைகளிலும் கால்களிலும் வாளின் வீச்சு விழுந்தது. அவர்கள் அலறி விழுந்தார்கள். 2 குதிரைகளுக்கு காயம் ஏற்பட்டு அவை கனைத்து மேலே உள்ளவர்களை கீழே உதறி நாலாபுரமும் ஓடிற்று. எதிரே மடக்குவதற்கு ஆள் இல்லை என்பதால் வீரமாதேவி திரும்பினாள். மிக விரைவாக குதிரை செலுத்தினாள். வழியில் 100 வீரர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். சற்று தள்ளி இன்னொரு 100 வீரர்கள் என்று சேர்ந்து கொண்டார்கள். திருவொற்றியூரில் 400 வீரர்கள் என்று ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 1000 வீரர்கள் சேர்ந்து படை திருவொற்றியூரை தாண்டி திருமயிலை வழியாக மாமல்லபுரத்திலுள்ள ஒரு சோழ வீரனிடம் சரியான செய்தி சொல்லி அவனை இன்னும் முன்னே அனுப்பியது. குந்தவைக்கு வைத்தியம் செய்யப்பட்டது. குந்தவை மௌனமாக காயத்தின் வழியை பொறுத்து கொண்டாள். பெண்ணாய்வள் ஆண் பிள்ளை போல் இருக்கிறாள். மார்பகம் உள்ள ஆண்களை நம்பக்கூடாது, மார்பகமே இல்லாத பெண்களை நம்பக்கூடாது என்று சாமுத்திரிக லட்சணம் சொல்கிறது. ஆண் போல் இருக்கிறாள், அழியை போல் இருக்கிறாள் என்றெல்லாம் முரட்டுத்தனமாக குந்தவையை பேச வீரமாதேவி கவசத்தை இறுக்க அணிந்து கொண்டு வெளியே வந்து அமர்ந்து கொண்டாள். மாமல்லபுரத்து மாளிகையில் எல்லோருக்கும் நல்ல உணவு தரப்பட்டது. பெண்ணாக இருந்தாலும் கேலி, பெண்ணாக இல்லாத போனாலும் கேள்வி. அடடா, இந்த பெண்கள் வாழ்க்கை மட்டும் இந்த தேசத்தில் ஏன் இப்படி சூறையாடப்படுகிறது என்று வியந்தாள். ஆண்களுக்கு இணையாக எது செய்தாலும் அது ஏன் அதிசயமாக பார்க்கப்படுகிறது, எனக்கு புரியவில்லையே என்று வியந்தாள். இந்த நேரம் அருண்மொழிப்பட்டன் இருந்திருந்தால் ஏதேனும் பேச்சு துணையாக இருக்கும். இந்த வீரர்களோடு என்ன பேச என்று தலை குளிந்து உட்கார்ந்து கொண்டாள். வந்தியத்தேவராது இருந்திருக்கலாம், அவரும் சரியாக விவரம் சொல்வார். உடனடியாக அவர்களை சந்திக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டாள். தொலைவிலிருந்து ஒரு குதிரை வீரன் வருவது தெரிந்தது. என்ன என்று எச்சரிக்க மேலை சாளுக்கியப்படை பெரிதளவில் திருவொற்றியூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும், இன்னும் ஒரு நாளில் திருவொற்றியூரை தொட்டுவிடும் என்றும், தொண்டை மண்டலத்தை ஒரே இரவில் கபலீகரம் செய்யப்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்டது. எல்லோரும் தள்ளி எழுந்தார்கள். தொடர்ந்து தஞ்சைக்கு போக வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள். குந்தவையின் கை கால்களை கட்டி யானையில் உள்ள அம்பாரியில் போட்டார்கள். பிறகு யானையை வேகமாக செலுத்திக் கொண்டு அவர்கள் தெற்கு நோக்கி விரைந்தார்கள். வீரமாதேவிக்கு சுரீர் என்று அடி வயிற்று வலித்து இடுப்பு முறுக்கிற்று. எண்ணாயிரம் எசாலம் வழியாக ஜெயங்கொண்டம், ஜெயங்கொண்டம் வழியாக கொள்ளிடக்கரை, கொள்ளிடக்கரை வழியாக குடந்தை, குடந்தை வழியாக பாப்பநாசம், பாப்பநாசம் தாண்டி கபிஸ்தலம், கபிஸ்தலம் தாண்டி தஞ்சை என்று வந்திறங்கினார்கள். அவர்கள் பயணப்படுவதற்கு 1.5 நாள் பிடித்தது. மீண்டும் ஒரு வீரன் வந்தான். திருவொற்றியூர் கோட்டை, கோவில் இரண்டும் மேலை சாளுக்கியவர் வசம் பிடிபட்டுவிட்டது என்று சொல்லப்பட்டது. அவர்களுக்கு பிளவு ஏற்பட்டுவிட்டதாம். கலிங்க வீரர்கள் முன்னே போவதா, ஓட்ட வீரர்கள் முன்னே போவதா, கீழை சாளுக்கியம் முன்னே போவதா என்று சண்டை ஏற்பட்டு விட்டதாம். கீழை சாளுக்கியம்தான் முன்னே போக வேண்டும் என்று சொல்ல, எங்களுக்கு போர் ஆசையே இல்லையே, எங்களை ஏன் முன்னே அனுப்புகிறீர்கள் என்று கேட்க, முன்னே போய்தான் ஆக வேண்டும் என்று கீழை சாளுக்கிய வீரர்களை பிரம்பால் அடித்திருக்கிறார்கள். எனவே அந்த இடம் விட்டு அவர்களால் உடனே நகர முடியவில்லை என்ற செய்தி வந்தது. தஞ்சை எல்லையின் வாசலில் ராஜேந்திர சோழர் குதிரையில் அமர்ந்தபடி வீரமாதேவியை வரவேற்றார். அருகே வந்து அணைத்துக் கொண்டார். எங்கே அந்த நாய் என்று கேட்டார். யானையின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று வீரமாதேவி சொல்ல, அது கிடக்கட்டும், திருவொற்றியூர் வரை வந்துவிட்டதாக கேள்வி. அதனால் அரையன் ராஜராஜன் நேற்று படைவீரர்களோடு வேறு பக்கம் போயிருக்கிறார். 3 லட்சம் படை வீரர்கள் திருவொற்றியூரை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி கவலைப்படாதே, வா, வந்து குளித்துவிட்டு படுத்து உறங்கு. வேறு எங்கேயும் காயமுண்டா என்று கேட்க, கவசம் இறக்கிய காயங்கள் தவிர வேறு எதுவும் இல்லை என்று காட்டினாள். அந்த காயத்தை மாமன்னர் தடவி கொடுத்தார். பறவை நாச்சியார் கால் பிடித்துவிட வீரமாதேவியார் அன்று இரவு அதிகம் தவித்தபடி உறங்கினாள். நாகையில் அருண்மொழியால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீ விஜயத்தின் ஒரு முக்கியமான தளபதி தஞ்சை சபையில் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டான். அவனுக்கு துணையாக 2 புத்த பிட்சுகள் வந்திருந்தார்கள். அந்த புத்த பிட்சுகள் தமிழர்கள் அல்ல, அவர்களும் ஸ்ரீ விஜயம் சேர்ந்தவர்களே. அவர்களை மரியாதை நிமித்தம் இங்கு என்று சொல்லப்பட்டது. ஆயினும் அவர்கள் பிடிவாதமாக அந்த தூதுவனுக்கு துணையாக வந்தார்கள்.
உற்று கவனிக்கையில் அவர்கள் கையில் இருந்த தழும்புகள் அவர்கள் யுத்த பயிற்சி பெற்றவர்கள் என்று தெளிவாக தெரிந்தன. இந்த புத்தப்பிட்சுகளில் யாரேனும் ஒருவர் இடுப்பில் வாள் மறைத்திருக்கலாம் என்று பரமன் மலபாடி அனுமானித்தார். சட்டென்று வீரர்களை அனுப்பி சோதனை செய்ய சொன்னார். 4 வீரர்கள் பிடித்துக்கொள்ள அவ்விதமாகவே உடைகள் களைக்கப்பட்டன. 2 பேர் இடுப்பிலிருந்து டனார் என்று வாட்கள் விழுந்தன. எனவே நீங்கள் புத்த பிட்சுகள் அல்ல, சரியா? பின் கை கட்டுங்கள் என்று சொல்லி பின் கை கட்டி அவர்கள் உடுப்பை பாதியாக கிழித்து வெறும் இடுப்பு துண்டாக வைத்து அவர்களை தரையில் அமர வைத்தார்கள். ஒரு புத்த பிட்சு தரையில் அமர வைப்பது சோழ தேசத்தில் அதுவே முதல் தடவை. ராஜேந்திரர் அரண்மனை பரபரப்பாக இருந்தது. அந்த காலை வேளையில் எல்லா படைத்தளபதிகளும் வந்துவிட குந்தவை அடித்து எழுப்பப்பட்டாள், முகம் கழுவப்பட்டாள். உடனடியாக அரண்மனைக்கு வரவேண்டும் என்று அவளுக்கு உடைகள் தரப்பட்டன. நான் இந்த கிழிந்த உடைகளோடு வருகிறேன் என்று அந்த உடைகளை வீசி எறிந்தாள். ராஜ நரேந்திரன் முன்னதாக ஓடி வந்து மாமாவின் காலில் விட அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டார். கட்டி முத்தமிட்டார். இத்தனை குழப்பத்திற்கும் நடுவிலும் நீ தெளிவாக இருக்கிறாய் என்று உன் உடம்பு சூடு காண்பிக்கிறது. வீரமாதேவியார் வருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. எங்கே அவர்? அயர்ந்து தூங்குகிறாள். தூங்கட்டும் என்று விட்டுவிட்டு வந்துவிட்டேன். விமலாதித்தனுடைய மனோநிலைமை என்ன? மிக மோசமானதாக இருக்கிறது. சிற்றன்னையுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார். சிற்றன்னை மிகுந்த தந்திரசாலி. என் அம்மாவோ பைத்தியக்காரி. கெஞ்சி கெஞ்சி தன்னுடைய வழிக்கு தகப்பனாராய் மாற்றுகிறார். அவ்வப்போது நம் அன்னையை சீண்டி விடுகிறார். சிறிது சீண்டலுக்கு எகிறுகின்ற குந்தவை தேவியார் அந்த பெண்மணியின் சீண்டலுக்கு அதிகமாக குதிக்கிறார். உதாரணமாக குந்தவை தேவியார் வந்தால் அந்த பெண்மணி எழுந்து நின்று வரவேற்பாள். காலில் விழுந்து வணங்குவார். பிறகு விமலாதித்தருக்கு அருகே போய் அமர்ந்து கொள்வார். விமலாதித்தருக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டதும் குந்தவை தேவியாருக்கு அருகே போய் உனக்கு இங்கே உட்கார தகுதியில்லை, தள்ளிப்போ, வேறிடத்தில் உட்காரு என்று சொல்லி அவருடைய வலப்புறத்தை வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். இடப்புறம் காலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த பெண்மணியும் சரி என்று கேட்டுக்கொண்டு விலகி நிற்பார்கள். விமலாதித்தருக்கு அவர்கள் விலகி நிற்பது, இவர்கள் அலட்சியம் செய்வது மிக கோபத்தை ஏற்படுத்தும். ஏன் அவர்களை விலகி நிற்கச் சொல்கிறாய்? அவளுக்கு உரிமை உண்டல்லவா என்று ஆரம்பிப்பார். அவளுக்கு உரிமை இல்லை என்று இவர்கள் பேச, உண்டு என்று அவர்கள் பேச, அன்றைக்கு சபை முழுவதும் இந்த சண்டையாகவே முடியும். ஜனங்கள் நன்றாக சிரித்து ரசிப்பார்கள். ஆபாசமாக இருக்கும். குந்தவை தேவியார் திருவாதிரை அன்றைக்கு கோவிலுக்கு போவார் என்றால் அந்த பெண்மணியும் வந்து விடுவாள். எனக்கு தான் முதல் பூஜை என்று அம்மா பரபரக்க, சரி அவர்களுக்கே செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி விலகி விடுவாள். விலகி நின்று மக்கள் கூட்டத்திற்கு நடுவே உட்கார்ந்து சிரித்து சிரித்து பேசுவார்கள். குந்தவை தேவியாரை யாருமே சீண்ட மாட்டார்கள். அவர்கள் தனியாக பூஜை முடித்து அவருடைய வீரர்களுடன் திரும்ப பெரிய மக்கள் கூட்டத்தோடு அவர்கள் கோவிலுக்குள் நுழைவார்கள். இதை பார்ப்பதற்கே அம்மாவுக்கு எரியும், கோபம் வரும். அவளை எப்படியாவது கொலை செய்ய வேண்டுமடா என்று என்னிடம் கிசுகிசுப்பார்கள். நான் மௌனமாக இருப்பேன். விஷ்ணுவர்தனை சண்டைக்கு இழுத்து கொன்று விடுவேன் என்று சொல்லுவார்கள். யார் அது விஷ்ணுவர்தன்? அந்த பெண்மணியின் புதல்வர், விமலாதித்தருடைய 2வது மகன், என்னுடைய சகோதரன். விஷ்ணுவர்தனா? ஓஹோ, சைவம் வைணவம் என்று பிரிக்கிறார்களா? பல்வேறு விதமாக பிரிக்கிறார்கள். நான் தமிழ் பேசுகிறேன், அவர்கள் தமிழ் பேசுவதில்லை, தெலுங்கு பேசுகிறார்கள், கன்னடம் பேசுகிறார்கள், ஒட்டர்கள் மொழியில் பேசுகிறார்கள், மறந்து போய் கூட தமிழில் பேசுவதில்லை. உன் அம்மாவுக்கு ஏதோ கெட்ட பேராமே? ஆமாம், ஆடகோத்தி என்று அழைக்கிறார்கள். ஆடகோத்தி என்றால் பெண் குரங்கு என்ற அர்த்தம். குந்தவை என்ற பெயரை கீழே சாளுக்கியத்து மக்களுக்கு தெரியாது. ஆடகோத்தி என்பதுதான் இவர்களுக்கு அவர்கள் வைத்த பெயர். எவ்வளவு அவமானமடா! மாமா, நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா? உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் நான் கழித்த தினங்கள் அதிகம். எனக்கு புரிகிறது. குந்தவை வரச் சொல்லுங்கள், அரசர் ஆணையிட்டார். குந்தவை அழுக்கடைந்த ஆடையுடன் களைந்த தலையுடன் ஒரு சபைக்குள் அலங்கோலமாக நுழைந்தாள். உட்கார ஆசனம் தேடினாள். நில்லுங்கள் என்று கண்டிக்கப்பட்டாள். அவள் அலட்சியமாக நிற்க ராஜேந்திர சோழர் அவளை மிகுந்த வெறுப்போடு உற்று பார்த்தார். என்ன பார்க்கிறாய்? என்னை இரவோடு இரவாக ஒரு பெண்ணை விட்டு தூக்கி வரச் செய்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டாயே, எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது என்று சொல்ல ராஜேந்திரர் பதில் சொல்லவில்லை. இதுதான் நீ ஆட்சி நடத்துகின்ற லட்சணமா? இதுதான் நல்ல ஆட்சியா? யார் சொன்னார்கள் நீ நல்ல ஆட்சி நடத்துகிறாய் என்று? என் தகப்பனாருக்கு உரை போட காணுவாயா என்று சீறி முன்னே வர, அங்கேயே நில் ஆடகோத்தி என்று மாமன்னர் கட்டளையிட்டார். பெண் குரங்கு என்ற மன்னர் தன் தங்கையை சபை நடுவே விழித்தது சிரிப்பொலியை வரவழைத்தது. ஒரு மன்னர் தன் தங்கையை அப்படி அழைப்பது சிரிப்பதற்கான விஷயம் அல்ல. ஆயினும் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை.
வீட்டுக்காவலில் இருப்பதாக நடித்தாயல்லவா? இப்பொழுது நீ வீட்டுக்காவலில்தான் இருக்கப் போகிறாய். அரண்மனையில் அந்த பகுதியில் உனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் குளிப்பதற்கு உண்டான வசதியும் செய்து தரப்படும். நீ அந்த இடத்தை விட்டு ஒரு காலமும் எங்கும் போக முடியாது. வேங்கி தேசத்தை நோக்கி படையெடுப்பு நடக்கும்போது அந்த படையெடுப்புக்கு ராஜ நரேந்திரன் தலைமை தாங்குவான். முன்னே போய் நிற்பான். வேங்கியுள்ள உன் புருஷனோடு போரிடுவான். தன்னுடைய பட்டாபிஷேகத்தை தானே நின்று நடத்தி கொள்வான். யார் தயவும் ராஜ நரேந்திரனுக்கு தேவையில்லை. அவனுக்கு பின்புலமாக அவன் மாமன் ராஜேந்திரன் இருக்கிறான். இந்த ஒரு தைரியம் போதும். சபை ஆஹா ஆஹா என்று அங்கீகரித்தது. குந்தவை, இந்த இடத்தை விட்டு போய்விடு. இனிமேல் நீயும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, போ என்றான். உள்ளே கையில் ரத்தம் ததும்பிய துணிக்கட்டுடன் அருண்மொழிப்பட்டன் உள்ளே நுழைந்தான். தவறு நேர்ந்து விட்டது மன்னா. என்ன? நான் ஒரு பித்த பிச்சுவை அடித்து நெஞ்சில் கத்தி வைத்து இறக்கிக் கொன்றேன். அடுத்தவன் பக்கத்தில் உள்ள வீரனின் ஈட்டியை பிடுங்கி தன் வயிற்றில் சொருகிக் கொண்டு இறந்து போனான். ஆக நாம் நினைத்தபடி ஸ்ரீ விஜயத்துக்கு செய்தி அனுப்ப முடியாமல் போகிறது. அதனால் என்ன? நாகை விகாரத்தில் உள்ள புத்த பிட்சுகள் 2 பேரை பிடி, முதுகில் அடி, அவர்களை படகில் ஏற்றி நேராக ஸ்ரீ விஜயம் நோக்கி போகச் சொல். சிறுநாவாய் கொடு. இங்கு என்ன நடக்கிறது என்று விவரம் சொல். நாகையில் காவலிருப்பது யார்? உங்கள் மகன் ராஜாதித்தன். ராஜாதித்தன் அங்கிருக்கும் வரை நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அருண்மொழி? ராஜாதித்தனுக்கு இங்கு நடக்கின்ற விஷயங்களை மொத்தமும் சொல்லி அங்கு பலமான காவலை ஏற்படுத்தச் சொல். எவரையும் சந்தேகப்படச் சொல். புத்த பிட்சுகளை நம்பக்கூடாது என்று எச்சரித்து வை. ஸ்ரீ விஜயத்தில் வணிகர்களுக்கு ஏற்பட்ட அட்டகாசத்தை அவனுக்கு விவரமாய் சொல். நாகையில் கட்டுப்பாடுகள் அதிகமாகட்டும். வேங்கியை நோக்கி எப்போது போவது? அது நாளை விவாதிப்போம். நல்ல நாள் என்னவென்று ஐயன் அவர்கள் சொல்லட்டும். ஐயன் சொன்ன தேதியில் எத்தனை படைகள் திரட்ட முடியும் என்பதை பார்ப்போம். திருவொற்றியூர் வரை மட்டுமே நாம் அரணியன் ராஜராஜனை அனுப்பியிருக்கிறேன். அரியன் ராஜராஜன் அங்கேயே இருப்பார். எப்பொழுது அவசியமோ அப்பொழுது வேங்கிக்குள் நுழையலாம். மன்னா, இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது. அரண்மனை உள்ளிருந்து பறவையார் ஓடி வந்து மன்னர் காதருகே வந்து, ஒரு பிரச்சனை. என்னது? வீரமாதேவியார் கருவுற்றிருப்பார் போல் தெரிகிறது. கரு கலைந்துவிட்டது. கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 11. கர்ப்பம் கலைத்ததா? வீரமாதேவிக்கா? அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படவே இல்லையே. அப்படி ஒரு விஷயம் உடம்பில் இருப்பதாய் அவள் வெளிக்காட்டவே இல்லையே. இவ்விஷயத்தை வேறு யாரிடமாவது சொல்லியிருக்கலாம் அல்லவா? அவசரமாக ராஜேந்திர சோழர் வீரமாதேவியின் அறையை நோக்கி நடந்தார். அந்த அரண்மனையில் உள்ள மிகப்பெரிய கூடம் ஒன்று பல அறைகளாக தடுக்கப்பட்டிருந்தது. மிக உயரமான மேல்தளம் கொண்ட அந்த கூடத்திற்கு பல்வேறு இடத்தில் வெப்பக்காற்று உள்ளே போவதற்கான வட்ட சாளரங்கள் இருந்தன. அந்த வட்ட சாளரங்கள் வழியாக வெளிச்சம் வந்தது. அது தவிர ஒவ்வொரு அறைக்கும் மிகப்பெரிய கம்பி சாளரங்கள் இருந்தன. அறைக்குள் பெரிய கட்டிலும் உட்காருவதற்குண்டான மர நாற்காலிகளும் உணவு பண்டங்களும் வைப்பதற்குண்டான உயர்ந்த பீடமும் துணிமணிகளை அடுக்கி வைப்பதற்கு உண்டான மூடி போட்ட மரக்கூண்டுகளும் இருந்தன. குடிநீர் பானைகள் இருந்தன. ஒவ்வொரு அறையிலும் கதவு திறந்தால் வெளிப்பக்கமாக கழிவறைகள் இருந்தன. ராஜேந்திர சோழர் வீரமாதேவியை நோக்கி போகும்போது அதிகாரிகள் சிலர் பரபரப்பாக துணிகளோடு வெளியே வந்தார்கள். அந்த துணி முழுவதும் இரத்தம் இருந்தது. ராஜேந்திர சோழர் அதிர்ந்து போனார். கிட்டத்தட்ட கையை வெட்டினால் என்ன இரத்தம் இருக்குமோ அந்த இரத்தம் துணிகளில் இருந்தது. என்ன இது? அவர் வாங்க முற்பட அதிகாரிகள் அவரை தொடவிடாமல் பின்னே நகர்ந்து கொண்டார்கள். யாருக்கு இவ்வளவு இரத்தம்? வீரமாதேவிக்கா? அவர் உள்ளே போக அவருடைய முக்கியமான மனைவிகளான முக்கோ கிலானடி வேண்டாம் என்று தடுத்துவிட்டார். ஏன்? நான் உள்ளே போனால் என்ன? இப்பொழுது நீங்கள் வீரமாதேவியை பார்க்கக்கூடாது. ஏன்? பார்த்தால் என்ன? அவர் கொஞ்சம் கோபத்தோடு கேட்டார். இப்பொழுது நீங்கள் வீரமாதேவியை பார்த்தால் பிறகு உங்களுக்கு அவளை பார்க்கவே தோன்றாது. வீரமாதேவிக்கு இந்த நிலைமையில் நீங்கள் அவளை பார்ப்பது சிறிது கூட விருப்பம் இருக்காது. ஒருவேளை இது அவளுக்கே தெரியவில்லையோ? இல்லை, அவளுக்கு தெரிந்திருக்கிறது. எதை வைத்து சொல்கிறாய்? பச்சை மாங்காய் துண்டுகள் நறுக்கி உப்பிட்டு வைத்திருக்கிறாள். அடிக்கடி உண்கிறாள். தினமும் விடியற்காலையில் 3-4 துண்டுகள் மென்று மென்று தின்கிறாளாம். இதற்கு என்ன அர்த்தம்? வாய்க்கு அவ்வளவு புளிப்பு தேவைப்படுகிறது. வயிற்றில் குழந்தை உண்டாகும் பொழுது ஏற்படும் ரசாயன மாற்றம் இது. குமட்டல் வரும். அந்த குமட்டலை நீக்கவும் இந்த புளிப்பு உதவி அவசியம். எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எதற்காக ரகசியமாக வீரமாதேவி இந்த விஷயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்? பிற்பாடு சொல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். அப்படி இருக்கிறவள் எதற்காக கீழே சாளுக்கியம் போக வேண்டும்? நீங்கள் கட்டளையிட்டதால் போயிருக்கலாம். இப்படி இருக்கிறவள் என்று தெரிந்தால் நான் ஏன் கட்டளையிடப் போகிறேன்? வேறு யாரும் அந்த வேலையில் ஈடுபட்டு தவறாகச் செய்து அதனால் உங்களுக்கு அவமானம் வரக்கூடாது என்று எண்ணமாக இருக்கலாம்.
ஆக சோழ தேசத்தில் ஒரு வேலை செய்வதற்கு வீரமாதேவியை விட்டால் வேறு யாழே இல்லையா? அப்படித்தானே? இது அதிக பிரசங்கத்தனமாக இல்லையா? கர்வத்தினுடைய உச்சகட்டமல்லவா இது? போரில் ஈடுபட தெரிந்துவிட்டது என்றால் அதை எந்நேரமும் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? என்னிடம் சொல்லக்கூடாதா? நான் அருள்மொழியைத்தான் அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இவள்தான் உள்ளே புகுந்து நானே போகிறேன் என்று சொன்னாள். அதற்கு 1000 காரணங்கள் வேறு கற்பித்தாள். இப்பொழுது இந்த அவஸ்தை. வழி இருக்குமா? இது என்ன கேள்வி? அதிகம் வழி இருக்குமா? போதும், நீங்கள் தயவு செய்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஏது ஓய்வு? ஓய்வு என்றால் மல்லாக்குப்படுத்திக் கொள்வதா? இல்லை, ஓய்வு என்றால் உள்ளுக்குள்ளே கொதிக்கின்ற சிந்தனை இல்லாதிருத்தல். எப்பொழுது நான் அரச பதவியை ஏற்றேனோ அன்றிலிருந்து இதுவரை கொதிக்கின்ற பிரச்சனைகள் தான் என்னை சுற்றி இருக்கின்றனே தவிர யாராலும் எவராலும் நான் நிம்மதியாக இல்லை, இருக்க முடியவில்லை. எனக்கு தங்கை ஒருத்தி பிசாசாக வந்து வாய்த்திருக்கிறாள். முட்டாளாக ஒருவன் மாப்பிள்ளையாக மருமகன் இருக்கின்றான். நண்பன் என்று சொல்லி என்னை ஏமாற்றுகின்ற ஸ்ரீ விஜயத்து மன்னன் இருக்கின்றான். நாகையில் உள்ள உளவாளிகளாக செயல்படுகின்ற ஒற்றர்கள் இருக்கிறார்கள். எல்லா விதங்களிலும் ஒரு அரசன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்க வீட்டுக்குள்ளும் அவன் ஏமாற்றப்படுகிறான் என்றால் இதைவிட பெரிய வேதனை ஒரு மனிதனுக்கு என்ன இருக்க முடியும்? என்னுடைய மனைவியே என்னிடம் விஷயங்களை மறைக்கிறாள் என்றால் நான் யாரிடம் போய் அழுவது? வீரமாதேவியை அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. இன்று ஒரு நாள் அமைதியாக இருங்கள். நாளை சரியாகிவிடும். கருவிலுள்ள மொத்த திசுக்களும் வெளியே வந்துவிட்டால் வயிறு சுத்தமாகிவிடும். குப்பை சுத்தமாகிவிட்டால் நன்கு தூங்க ஆரம்பித்து விடுவாள். பிறகு போஷாக்கான உணவை கொடுத்து நல்ல மருந்துகள் கொடுத்து சீர் செய்து விடலாம். இங்கு வைத்தியர் வேண்டுமா? அதிகாரிச்சிகள் பல பேருக்கு இந்த வைத்தியம் தெரியும். குந்தவை அத்தைக்கு நான் செய்தி அனுப்பியிருக்கிறேன். அவர் தக்க வைத்தியரை அனுப்புவார். வைத்தியர்கள் வருவதற்குள் இந்த இடத்தையும் அவளையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் வேகமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளே வரவே வராதீர்கள். பறவை, என்ன நிற்கிறாய்? கூட்டிக் கொண்டு போ. முக்கோ கிழானடி பல்கடித்து கோபித்துக் கொள்ள பறவை அவர் புஜத்தை பிடித்து இழுத்தாள். அவருக்கு பறவை மீது கோபம் வந்தது. ஒரு நாள் நீ அடி வாங்கப் போகிறாய். யார் மீதோ இருக்கின்ற வெறுப்பை உன்மீது காட்டப் போகிறேன். என்னை உன் வழிக்கு இழுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று ஒரு பெரிய கர்வம் உன்னிடம் இருக்கிறது. அதை என்னிடம் செலுத்தாதே, எனக்கு பிடிக்காது. நீங்கள் அடிப்பதற்கெல்லாம் பயந்துவிட மாட்டேன். உங்களுக்கு எங்கள் மீது பிரியம் மிக அதிகம், மிக மிக அதிகம். அதுதான் கோபமாக வருகிறது. உங்கள் கொஞ்சல் எவ்வளவு வேகமாக இருக்குமோ அதேபோல் உங்கள் கோபமும் வேகமாக இருக்கிறது. நீங்கள் எங்களை மட்டுமே இப்படி நேசிக்கவில்லை, இந்த மொத்த சோழ தேசத்தையும் நேசிக்கிறீர்கள். உங்கள் நேசிப்பு முரட்டுத்தனமானது. அதை புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. எனக்கு தெரியும். என்னை விட வீரமாதேவி மிகப்பெரிய பாக்கியசாலி. அவருக்கும் புரியும். எனவே இப்போது வாருங்கள். என்ன பாக்கியசாலி என்கிறாய்? இது மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்தாதா? ஒரு தொந்தரவும் ஏற்படுத்தாது. 3 மாதத்தில் முற்றிலும் குணமாகி விடுவார்கள். இப்பொழுது தேவை முரட்டுத்தனமல்ல, கோபமல்ல, ஆறுதலான வார்த்தைகள். அதற்கும் தான் விடமாட்டேன் என்று சொல்கிறீர்களே. இப்போது அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் மொத்தமும் சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு, அவர்கள் ஒரு முறை தூங்கி எழுந்த பிறகு, அவர்கள் தெளிவான பிறகு நீங்கள் அவர்கள் அருகே உட்கார்ந்து தலையை தடவி, ஏன் இப்படி செய்தாய் கண்ணே என்று சொன்னால் போதும், உங்களை கட்டிக்கொண்டு அழத் துவங்கி விடுவாள். என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லித் தருகிறேன். சகிக்க முடியாதபடி திமிர். எனக்கு நீ சொல்லித் தருகிறாயா? ஆமாம், எல்லா இடங்களிலும் உங்கள் முடிவே இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சில இடங்களில் உங்களுக்கு எதுவும் தெரியாது. சில விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? சொல்ல வேண்டும் என்று வந்திருப்பார்கள். சொல்வதற்கு முன்பு பிரச்சனைகள் பெரிதாகி வந்திருக்கும். சொல்வதை பின்னால் சொல்லிக் கொள்ளலாம், பிரச்சனை தீர்த்துவிடலாம் என்று துணிந்திருப்பார்கள். இந்த நேரத்தில் குதிரை பயணம் கூடாது என்பது அவளுக்கு தெரியாதா? குதிரை பயணம், யானை பயணம், பல்லக்கு பயணம் என்று பல தூரம் பலவிதமான பயணம் மேற்கொண்டு ஒழுங்காக திரும்பி வந்து குழந்தை பெற்றவர்கள் பலர் உண்டு. அப்படி அவர்களும் நினைத்திருக்கலாம். இது விதி, தலையெழுத்து. அவர்களுக்கு தங்கவில்லை, நகர்ந்துவிட்டது. உன் பதில் எனக்கு சமாதானம் ஆகவில்லை. நான் சமாதானப்படுத்த சொல்லவில்லை. நான் சொன்னது மிக அழகான வார்த்தை. இது விதி, தலையெழுத்து. மௌனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். கர்ப்பம் களைய வேண்டுமென்றா ஆசைப்பட்டிருப்பார்கள்? யோசித்துப் பாருங்கள். தன் கர்ப்பத்தை தானே களைத்துக் கொண்டிருப்பார்களா? அப்படி இல்லையே. உங்களுக்கு உதவி செய்வதில் பரபரப்பாக இருந்தார்கள். உங்கள் துயரத்தை துடைப்பதில் முக்கியமாக இருந்தார்கள். உங்களுக்குள் வரும் பிரச்சனைகளை தான் முன் நின்று தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதில் இந்த கோளாறு வந்துவிட்டது. அதீத அன்பு இதுதான் அவர்களிடம் இருக்கிறது. உங்களிடமும் அதுதான் இருக்கிறது. இந்த அதீதமான அன்பு கோபமாக வெளியே வருகிறது. நீங்கள் கொஞ்சுவதும் வேகம், கோபப்படுவதும் வேகம். வீரமாதேவியை நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் கோபப்படுகிறீர்கள். இன்று முழுவதும் நீங்கள் அமைதியாக இருங்கள். நாளை காலை கட்டிக்கொண்டு கொஞ்சலாம். அவர்களும் அதற்கு தயார் ஆகிவிடுவார்கள். இப்பொழுது வேண்டாம். இப்பொழுது என்னதான் செய்வது? ஒரு விஷயம் சொல்வேன், செய்வீர்களா? சொல்லுங்கள்.
ஏதேனும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை என்றால், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தடாலடியாக நுழைந்தீர்கள் அல்லவா? கருவறையை சுற்றி வந்தீர்கள் அல்லவா? ஆமாம். அது தவறோ என்று தோன்றுகிறது. நான் அரசன். அரசன் புக முடியாத இடம் உண்டா? ஒரு கருவறைக்குள் நுழைவதற்கு அரசனுக்கும் உரிமை இல்லை என்றுதான் ஆகம விதிகள் சொல்லுகின்றன. நீங்கள் நுழைந்தது தவறோ என்று தோன்றுகிறது. அதன் விளைவோ இது என்று தோன்றுகிறது. ராஜேந்திரர் திடுக்கிட்டு பறவை நாச்சியாரை பார்த்தார். நான் சொல்வதற்கு கோபித்துக் கொள்ளாதீர்கள். அப்படியெல்லாம் இல்லை என்று முரட்டுத்தனமாக என்னிடம் விவாதம் செய்யாதீர்கள். என்னோட வந்தியத்தேவரும் அருள்மொழிப்பட்டனும் வந்தார்கள். அவர்களுக்கொன்றும் நேரவில்லையே. நேர வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை அல்ல. அவர்கள் அவர்களாக நுழையவில்லை. நீங்கள் உத்தரவிட்டீர்கள், நுழைந்தார்கள். இதற்கு காரணம் நீங்களே. உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. நீங்கள் உரிமை மீறியதால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் ஏற்றாலும் சரி, ஏற்காது போனாலும் சரி, இந்த நிந்தனைக்கு பதிலாக ஏதேனும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். என்ன பிரார்த்தனை? அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்களேன். எல்லாவற்றிற்கும் நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? பறவை, மிகுந்த சாமர்த்தியத்தோடு பேசுகிறாய். நான் பலகீனமாக இருக்கும்போது காட்டுத்தனமாக தாக்குகிறாய். ஒருபோதும் இல்லை. நீங்கள் இன்னும் விவேகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த இடத்தில் அதிகம் பேசக்கூடாது என்பதற்காக, எங்களுக்குள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஆணுக்கு எல்லாம் புரியாது. பெண்ணின் அத்தனை வேதனையும் புரியாது. பெண்ணை முற்றிலும் புரிந்து கொண்ட ஆண் மிக மிக குறைவு. ஆணனுடைய பாதுகாப்பில்தான் பெண் உயிர் வாழ்கிறாள். அப்படி ஒரு கற்பனை உண்டு. யாருடைய பாதுகாப்பிலும் யாரும் உயிர் வாழவில்லை. கடவுளுடைய பாதுகாப்பில்தான் அத்தனை பேரும் உயிர் வாழ்கிறோம். ஆணுடைய வலிவு பெண்ணை அடக்கி இருக்க தூண்டுகிறது. ஆணினுடைய அடக்குமுறை பெண்களை பின்னடையச் செய்கிறது. இப்பொழுது உங்களுடைய மனைவி வீரமாதேவியாருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். மாமன்னர் ராஜேந்திர மிகுந்த வலிவு உடையவர்தான். ஆனால் உலகத்தை மாற்றிவிடக்கூடியவர் அல்ல. வந்த விதியை திருப்பிவிடக்கூடியவர் அல்ல. அவருக்கும் எல்லை உண்டு. அவருக்கும் சில இடங்களில் திகைத்துப் போய் நிற்பதும் உண்டு. இப்போது நீங்கள் திகைத்து நிற்கிறீர்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறீர்கள். இறைவனிடம் சரணடையுங்கள். இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரத்தில் வெறும் கோபத்தை, கூச்சலை வெளிக்காட்டாதீர்கள். புரிகிறது பறவை. நீண்ட பெருமூச்சோடு ராஜேந்திரர் பதில் சொல்ல, பறவை அவரை தனியாக உட்கார வைத்தாள். அரண்மனை வைத்தியர் வந்து கும்பிட்டு நிற்க ராஜேந்திர சோழர் எழுந்து கேட்டபோது, நான் பார்த்துக் கொள்கிறேன், சிறிதளவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வீரமாதேவியின் அறையை நோக்கி விரைந்தார். குந்தவை தேவியார் காவல் தாண்டி வீட்டிற்குள் நுழைவது தெரிந்தது. என்ன ராஜேந்திரா, வீரமாதேவிக்கு சிக்கலாமே என்று சொல்ல அவர் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அவருடைய உத்தரவுக்கு காத்திராமல் குந்தவை தேவியார் வேகமாக வீரமாதேவியின் அறைக்குள் நுழைந்தார். ராஜேந்திரர் மறுபடியும் தனியாக விடப்பட்டார். அவருக்கு எதிரே பழங்கள் வைக்கப்பட்டன. சூடான உணவும் கதம்பக் கூட்டும் வைக்கப்பட்டன. அதை பிரட்டி எடுத்து அவருக்கு பறவை ஊட்ட முயன்றபோது வேண்டாம் என்று தடுத்தார். தானே பிசைந்து வேகமாக சாப்பிட்டார். நீர் குடித்தார். தட்டில் கை கொழுவிக் கொண்டார். துணியால் உடம்பை துடித்துக் கொண்டார். மறுபடியும் கிழக்கு நோக்கி அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். சட்டென்று உள்ளுக்குள்ளே ஒரு பாடல் தோன்றியது. மறையுடையாய் தோளுடையாய் வார்ச்சடை மேல் வளரும் பிறையுடையார் பிங்யங்கனே என்று உனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்து நிறையுடையார் இடர்களாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபருவான் நிமலா நினைக்கருத உன்னாடியார் உயிரைவவ்வேல் என்றவர் கூற்றுதைத்த பொன்னாடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களாய் நெடுங்கலம் மேயவனே. அவர் பாட முக்கோண கிடானடி பஞ்சவன் மாதேவியும் பறவை நாச்சியாரும் தொலைவிலிருந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மெல்ல அவர் கண்களில் நீர் திரண்டது. பிரகதீஸ்வரா, அத்துமீறி உன் சன்னதியில் நுழைந்தது தவறு. நானும் என் மனைவியும் பறவை நாச்சியாரும் வீரமாதேவியும் நல்ல பொருட்டு தோளில் நீர் சுமர்ந்து கைகளில் பூ ஏந்தி உன்னை நோக்கி வருகிறோம். கோவில் வாசலிருந்து நான் என் மனைவி நீர் சுமந்து வருகிறோம். என் அன்புக்கினிய மனைவி வீரமாதேவியின் உடல்நலத்திற்கு எந்த கேடும் வராமல் காப்பாயாக. மறுபடியும் அவள் என்னோடு பயணம் செய்யும்படி உற்சாகமாக வாற்றுவாயாக என்று வேண்டினார். கண் திறந்தார். சரக்கென்று கண்களிலிருந்து நீர் வடிந்தது. அவர்கள் அருகே ஓடி வந்தார்கள். சுற்றி நின்றார்கள். நெஞ்சு தடவினார்கள். அணைத்துக் கொண்டார்கள். முகத்தை தங்கள் மார்பில் பதித்துக் கொண்டார்கள். முத்தமலை பொழிந்தார்கள். ஆனால் ஸ்ரீ ராஜேந்திரர் ஒரு துறவியைப் போல அங்கு அமர்ந்திருந்தார். அவர் நினைவு முழுவதும் வீரமாதேவியிடம் இருந்தது. மிக அற்புதமான பாட்டு, மிக அற்புதமான பாட்டு. இந்த பாட்டுக்கு நான் நடமாடி இருக்கிறேன். பூவோடு நீர் சுமக்கும் என்று அற்புதமான வரிகள். பொன்னடியே பரவினாலும் நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய். வீரமாதேவியார் நீரும் பூவும் சுமந்தாரா தெரியவில்லை. ஆனால் அவருக்காக நாம் சுமப்போம்.
நாம் 4 பேரும் பூவும் நீரும் எடுத்துக்கொண்டு பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகம் செய்வோம். எந்த நீர்? காவிரிதான். அரசலாரோ குடமுருட்டியோ அந்த இடத்திலிருந்து கூட நீர் எடுத்து வரலாம். அதுவும் காவிரிதானே. நமக்கு நீர் என்றால் காவிரி நீர்தானே இருக்கிறது என்று முக்கோ கிழானடி கேட்டார். ஏன், ஒருமுறை கங்கை ஜலமும் கூட நம் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யலாம். உள்ளே போய் சுற்றி வந்து அட்டகாசமாய் பேசி சிரித்து வந்தது தவறுதான். வீரமாதேவியாரை வைத்து சொல்லவில்லை. என்னுடைய சுயநலத்திற்காக அங்கு அடியெடுத்து வைத்துவிட்டேன். அதை நான் கங்கையின் நீர் ஊற்றி மெல்ல அந்த சம்பவத்தை துடைப்பேன். கங்கை வரை போய் நீர் கொண்டு வருவேன். பிரகதீஸ்வரா, உடனிரு, உதவி செய். கை கூப்பினார். அவர்களும் கை கூப்பினார்கள். அந்த 3 பெண்மணிகளும் அவர்களுடைய கணவரை மிகவும் பிடித்திருந்தது. மெல்ல நகர்ந்து வீரமாதேவியாரிடம் போய் உடும்பி எழுப்ப, அடியே, உன் புருஷன் உனக்காக என்ன வேண்டியிருக்கிறான் தெரியுமா என்று சொன்னால் போதும். முகம் முழுவதும் குப்பென்று வியர்க்கும், கண்களில் நீர் பொங்கும், கண்ணீர் வழியும். புருஷன் இங்கே மனைவி நினைத்துக் கொண்டு அழுகிறான், அங்கே மனைவி புருஷனை நினைத்துக் கொண்டு அழுவாள். பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும் என்று மூவரும் பரப்பரத்தார்கள். வேங்கி தேசத்து அரண்மனையில் விமலாதித்தன் தூக்கம் வராமல் தவித்தான். மகனும் மனைவியும் தப்பித்து போய்விட்டார்கள் என்பது நிம்மதியாக இருந்தாலும் மிகப்பெரிய இழிவாக பேசப்பட்டது. ராஜேந்திரனே வந்தாரா? வந்திருக்க மாட்டார். யாராவது ஆளைத்தான் அனுப்பியிருப்பார். தேர் ஏறி வந்தானா? குதிரை ஏறி வந்தானா? எப்படி வந்தால் என்ன? இரவு படுக்கும்போது 15 ஆண்களுக்கு நடுவேதானே படுக்க வேண்டும்? மரத்தடியிருட்டில் ராஜேந்திரருடைய தங்கை குந்தவை தேவியார் சுற்றி 15 வீரர்களுக்கு நடுவே படுத்துக் கொண்டிருப்பது கண்கொள்ளா காட்சிதான் என்று சொல்ல விமலாதித்தன் அதட்டி மிரட்டினான். ஒரு பெண்ணின் கற்பை பற்றி சொல்லாதே. அவள் குரங்குதான். ஆனால் அசிங்கம் பிடித்தவள் அல்ல. அசிங்கம் பிடித்த பெண்களுக்கெல்லாம் எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். என்னை பேச வைத்து விடாதீர்கள் என்று சீரலாக சொன்னார். சபை மௌனமாகியது. ஆனால் நமட்டுச் சிரிப்பும் குசுகுசு பேச்சும் நிறையவில்லை. அவை விமலாதித்தனின் நெஞ்சை குடைந்தன. எவ்வளவு மோசமான நேரம் இது! எத்தனை கடிமையான நேரம் இது! எவ்வளவு சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும்! இப்படி சட்டையை உடைத்தது போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கிற பெண்ணை வைத்துக்கொண்டு கொஞ்ச காலம் எப்படி வாழ்வது? ஒதுங்கி விடலாமா? வேண்டாம் என்று ஒதுங்கி விடலாமா? ஆனால் ராஜ நரேந்திரன் விவேகமுள்ளவன், தெளிவுடையவன், சிவபக்தன். ராஜேந்திர சோழருடைய சாயல் அவனிடம் அதிகம் உண்டு. விமலாதித்தன் எனக்கு அப்பா, ராஜேந்திர சோழர் எனக்கு தெய்வம் என்று பலமுறை அவன் கை கூப்பியிருக்கிறான். அவனுக்காக இந்த அசிங்கங்களை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த பக்கம் இருக்கின்ற விஷ்ணுவர்தன் மகா மட்டமானவர். அந்த புறம் முழுவதும் துணியில்லாது சுற்றி வருகிறானாம். சேடி பெண்களை மட்டுமல்லாது யாரை பார்த்தாலும் இறுக்கித் தழுவிக் கொள்கிறானாம். இப்படியே போனால் நோய் வந்துவிடும் என்று வைத்தியர்கள் எச்சரித்தும் அது பற்றி கேட்காமல் இருக்கிறானாம். இப்பொழுது கை கால் நடுங்குகின்றன. கத்தி பிடித்து எதையும் தாக்க தெரியவில்லை. மணல் மூட்டையை கயிற்றில் கட்டி வேகமாகிவிட்டால் தடுத்து நிறுத்த தெரியாது. கைகளால் திசை மாற்றாது. திரும்பி நின்று பின் மண்டியில் அடி வாங்குகிறான். இவ்வளவு வேகமாக விடுகிறாயே என்று வீரனை கடிந்து கொள்கிறான். மேலை சாளுக்கிய அரசியர் அலங்கார பிரியை. எந்த நேரமும் தலையை அவிழ்த்துக் கொண்டு தூபம் போடுவதும் உடம்புக்கு எண்ணெய் தடவிக்கொள்வதும் முகத்திற்கு பாலும் முட்டையும் தடவிக்கொண்டு பொழுதை கழிக்கிறாள். 40 வயதிலும் நீ அழகாயிருக்கிறாய் என்று நினைக்கிறாயா என்று கேட்டால் நிச்சயம் இருப்பேன் என்று சவால் விடுகிறாள். அதனால்தான் புருஷனுக்கு அருகே வருவதே இல்லையாம். அழகுதான் முக்கியமாம். மனைவி அமைவதற்கு ஒரு மனிதன் தனியாக வரம் வாங்கி வர வேண்டும். ராஜராஜர் வாங்கி வந்திருக்கிறார். வானவன் மாதேவி அற்புதமான மனைவி. பஞ்சவன் மாதேவி கொடிகட்டி பறந்தார். ராஜராஜன் கொடியும் அவளால் பறந்தது. ஏன், ராஜேந்திர சோழனுக்கு என்ன குறை? அவனுக்கு வீரமாதேவி ஒருத்தி போதுமே. எவ்வளவு எளிதாக உள்ளே நுழைந்து குந்தவை தூக்கி வந்துவிட்டாள். அழகுக்கு பறவை, வீரத்துக்கு வீரமாதேவி, கெட்டிக்காரத்தனத்துக்கு முக்கோ கிளானடி. தாயைப் போல அன்பு செலுத்துவதற்கு பஞ்சவன் மாதேவி. ராஜேந்திர சோழன் கொடுத்து வைத்தவன். இதையெல்லாம் விட வியந்து போகிற ஒரு சிறப்பு வந்தியத்தேவர்தான். ராஜகம்பீரம் மிக்க குந்தவை பிராட்டி என்ற அந்த பெண்மணிக்கு புருஷனாக வர அவர் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அந்த அம்மையாருக்கு புருஷன் மேல் கொள்ளை பிரியம். வந்தியத்தேவருக்கோ குந்தவை பிராட்டி என்றால் பெரும் மதிப்பு. அரச சபையில் அவர்கள் 2 பேரும் நடந்து வரும்பொழுதே ஆஹா ஆஹா என்று சபை ஆரவாரிக்கும். எங்கு போனாலும் தனியாக தெரிவார்கள். நான் 2 பக்கமும் 2 எருமைகளிடம் மாட்டிக்கொண்டு அல்லாடுகிறேன். வர மட்டுமல்ல, சாபமே வாங்கி வந்திருப்பீர் போலிருக்கிறது. இந்நேரம் ராஜேந்திர சோழனம் குந்தவை போய் சேர்ந்திருப்பாள். என்ன சொன்னாலோ, ஏது சொன்னாலோ, என்னை பற்றி என்ன குறையெல்லாம் சொன்னாலோ, நல்லது சொன்னாலோ கெட்டது சொன்னாலோ, அதனால் ராஜேந்திர சோழருக்கு ஒரு இரகசிய ஓலை அனுப்பிவிட வேண்டும். சிறு விளக்கில் அவர் ஓலை எழுத ஆரம்பித்தார். எனக்கு உன்னை எதிர்க்கின்ற திடமோ அறவே இல்லை. எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. உன் தங்கையோடு நான் குடித்தனம் செய்வது பேரவஸ்தை. அவளுடைய நடவடிக்கைகள் முற்றிலும் தவறானவை. பல்வேறு இடத்திலிருந்து செய்தி சேகரித்து தெரிந்து உனக்கு அவள் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள நேரமாகாது. ஆனால் ராஜ நரேந்திரன்
உத்தமமான பையன், சீரான குணம், உன்னை போன்ற சாயல். உன்மீது தேவதா விசுவாசம். அவனுக்கு என்னை பிடிக்கும். ஆனால் நீதான் அவன் கும்பிடுகிற தெய்வம். எனக்காக இல்லாத போனாலும் அவனுக்காக வேங்கியை நோக்கி வா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு நான் எதிரி அல்ல. நீ வேங்கியை அழிக்க வேண்டியது அவசியம். ஒட்டர்களையும் மேலே சாளுக்கியவரையும் அடித்து துரத்த வேண்டியது அவசியம். வேங்கியின் மக்கள் நல்லவர்கள். அவர்களுக்கு தீங்கு செய்துவிட வேண்டாம். உன் வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். விமலாதித்தன் என்று கையெழுத்திட்டார். யோசனை செய்தார். வேறு ஒன்று எழுதினார், சுருட்டினார். ஒரு நம்பிக்கையான காவல் வீரனை அழைத்தார். இதை கொண்டு போய் இன்னாரிடம் கொடு என்று காதோரம் சொன்னார். நிறைய காசு கொடுத்தார். அவன் வாங்கிக் கொண்டான். எனக்கு குந்தவை தேவியார் ஓய்வு கொடுத்து விட்டார்கள். நான் சோழதேசம் நோக்கி போகிறேன் என்று பாடிக்காவலில் சொன்னான். பாடிக்காவலில் அவனை ஓரமாக உட்கார வைத்தார்கள். வேகமாக சோதனையிடப்பட்டான். அவன் இடுப்பிலிருந்து ஓலை உருவப்பட்டது. ஓலையை அவர்கள் விளக்குழியில் படித்தார்கள். உள்ளுக்குள்ளே போய் அதிகாரிகளிடம் பேசினார்கள். வேகமாக வெளியே வந்தார்கள். இந்தா, உன் ஓலையில் ஒரு செய்தியும் இல்லை. நலம் நலமறிய ஆவல் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கொண்டு போய் ராஜ நரேந்திரனிடம் கொடு என்று சொல்லி அவனிடம் வீசினார்கள். அவன் வாங்கி வணக்கம் செய்து விடை பெற்றான். 3.5 நாட்களில் தஞ்சை அடைந்தான். மாமன்னர் ராஜேந்திரனை வணங்கினான். ஓலையை நீட்டினான். ஓலை படிக்கப்பட்டது. ராஜேந்திரா, உன்னால் ஒன்று செய்ய முடியாது. நான் தான் இந்த இடத்தின் மன்னன். நான் தீர்மானிப்பதுதான் இங்கு தீர்ப்பு. உன்னுடைய மருமகனான ராஜ நரேந்திரனுக்கு பட்டம் அளிக்க முடியாது. அதற்கு காரணம் உன் தங்கை. அவள் குரங்கு புத்தி. என்னுடைய இன்னொரு மகன் விஷ்ணுவர்தனன் விஜயாதித்தனுக்கு நான் இளவரச பட்டம் கட்டிவிட்டேன். அவனையே நான் மன்னனாக தேர்ந்தெடுப்பேன். நீ படையெடுத்து வரக்கூடும். நான் தயாராகியிருக்கிறேன். அவசியமெனில் நாம் யுத்த களத்தில் சந்திப்போம். உண்மையாகவே உனக்கு புத்தி இருந்தது எனில் நீ விலகினில். இதற்குள் தலையிடாதே. விமலாதித்த மன்னன் என்று எழுதியிருந்தது. மன்னர் அருள்மொழியிடம் ஓலையை கொடுத்தார். அருள்மொழி படித்துவிட்டு வந்தியத்தேவரிடம் நீட்டினான். வந்தியத்தேவர் அரையன் ராஜராஜனிடம் நீட்டினார். அரையன் ராஜராஜன் படித்துவிட்டு ஓலையை அலட்சியமாக ஒரு வீரனின் கையில் போட்டார். இது விமலாதித்தர் எழுதிய ஓலை அல்ல. அவருடைய கையெழுத்து அல்ல. அவர் அவருக்கென்று சில வார்த்தை பிரயோகங்களை வைத்திருக்கிறார். அது இங்கு இல்லை. மேலும் கீழே கொடுக்கப்பட்ட அந்த குறிகளெல்லாம் தவறாக இருக்கின்றன. ஆமாம், இது விமலாதித்தர் ஓலை அல்ல. என்ன ஆயிற்று நண்பரே? ராஜேந்திரர் வினவினார். என்னை பாடிக்காவலில் மடக்கி ஓலையை பிடுங்கிக் கொண்டார்கள். உள்ளே போய் அதிகாரிடம் பேசினார்கள். வெளியில் வந்து, இந்தா, ஓலையில் ஒன்றுமில்லை. கொண்டு போய் ராஜ நரேந்திரனிடம் கொடு. வெறும் நலம் நலமறிய ஆவல் என்றுதான் இருக்கிறது என்று தூக்கி போட்டார்கள். வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். இந்த ஓலை அவருடைய ஓலை அல்லவே. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. இருப்பினும் எது கொடுக்கப்பட்டதோ அதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். எனக்கு ஒரு ஓலை அல்ல, 2 ஓலை கொடுத்தார். இது விமலாதித்தர் கொடுத்த ஓலையின் இன்னொரு பிரதி என்று சொல்லி வேட்டி நுனியை தடவி ஒரு நூல் பிரித்து ஒரு ஓலையை உருவி வந்தியத்தேவரிடம் நீட்டினான். வந்தியத்தேவர் மன்னரிடம் நீட்ட மன்னர் தடவி படித்தார். அடே, இது விமலாதித்தன். இதுதான் விமலாதித்தன். இந்த சொற்பிரயோகங்கள் அவருடையது. இந்த கையெழுத்து அவருடையது. எனவே நம்முடைய வேலை எளிதாயிற்று. எப்பொழுது படையெடுக்கலாம் என்பது பற்றி உள்ளுக்குள் பேசி முடிவு செய்யுங்கள். நான் போய் காவிரி கரையில் குளித்துவிட்டு பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகப் போகிறேன். முடிந்தால் நீயும் வந்தியத்தேவரும் கலந்து கொள்ளுங்கள். என்ன? பூவோடு நீர் சுமக்கும் என்ற ஒரு வரி ஓடிற்று. கருவறைக்குள் நுழைந்தோம் அல்லவா? நமக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது. காவிரியிலிருந்து நீர் சுமந்து பூக்கள் சுமந்து பிரகதீஸ்வரருக்கு சமர்ப்பிக்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. புரிகிறது மன்னா, ஏன் சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. நாங்களும் வருகிறோம். செய்தி பரவிற்று. 1, 2, 3 என்று பல்வேறு இடங்களுக்குள் போயிற்று. பொதுமக்களுக்கு எட்டியது. வீரமாதேவியார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். குந்தவையை மீட்டு வரும்பொழுது காயம் பட்டுவிட்டது. அதனால் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவருக்கு நேர்ந்து கொள்வதற்காக மாமன்னர் காவிரி நீர் எடுத்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறார். எனவே நாமும் போவோம் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய கூட்டம் காவிரி கரையை அடைந்து குளித்து மூழ்கியது. ராஜேந்திர சோழர் முங்கி எழுந்தார். நீரை தோளில் வைத்துக் கொண்டார். ஒரு அளவுக்கு மிஞ்சி நகர முடியாமல் திணறி திணறி நின்றது. சரி, இதையெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்வோம். வீரமாதேவியார் நலம் பெற வேண்டும் என்று பக்தர்களும் பொதுமக்கள் கூட்டமாயிருந்து 1000 பேர் திருக்கூட்டம் பிரகதீஸ்வரர் கோவிலை நோக்கி நடந்தது. வீரமாதேவியார் சுகமடைய வேண்டுமென்று ருத்ரம் சமகம் ஓதப்பட்டது. தேவார திருவாசகங்கள் தனியாக பாடப்பட்டன. ஓம் நமச்சிவாயா என்று சொல்லியபடி ஈரத்துணியோடு பொதுமக்கள் மன்னரை பின்தொடர்ந்தார்கள். முக்கோ கிளாநடிகளும் பறவையும் பஞ்சவன் மாதேவியும் பொதுமக்களோடு நடந்து வந்தார்கள். பாதுகாவலர்களும் ஈரம் சொட்ட நடந்து வந்தார்கள். குதிரைகளின்றி யானைகளின்றி வெறும் ஈரத்துணியோடு மன்னரும் மன்னரின் துணைவியாரும் தளபதிகளும் பொதுமக்களும் நடந்து போகும் காட்சி பரவசமூட்டியது.
பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர்ச்சுமக்கும் நின்னடியார் இடர்க்கையாய் நெடுங்களம் மேயவனே என்று பாடப்பட்டது. காவிரி நீர் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. கொண்டு வந்த பூக்களை, காட்டு மலர்களை, செம்பருத்தியை, மல்லியை, முல்லையை அவருக்கு சாத்தினார்கள். சில குடங்களில் சந்தனம் கரைத்து சந்தனமாகவும் அபிஷேகம் செய்தார்கள். செண்பகப் பூக்களை முக்கி நீரில் கலக்கி அந்த வாசனையும் ஊற்றினார்கள். அபிஷேகம் செய்தார்கள். கருவறை முழுவதும் சுரீர் என்று சுகந்தமான வாசனை பரவியது. செண்பகப்பூ கிறுகிறுக்க வைத்தது. என்னால் அவர் சுகப்படவே இல்லையே என்று வீரமாதேவியார் வருத்தமுற்றார். நன்றாக இருக்கிறது உங்கள் அழுகை. உங்களுக்காக அவர் அழுகிறார், அவருக்காக நீங்கள் அழுகிறீர்கள். நல்ல மனைவி, நல்ல கணவன், அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி என்று அதிகாட்சிகள் கேலி செய்ய அவள் முகம் சிவந்தாள். வீரமாதேவி குணமாகிவிட்டார் என்று கருவறைக்கு அருகே இருந்த ராஜேந்திர சோழர் மனதுக்கு தெளிவாக தெரிந்தது. நன்றி ஐயனே, கை கூப்பினார். என் அத்துமீறலை மன்னித்துக் கொள்ள வேண்டும். குனிந்து வணங்கினார். திருநீர் தரப்பட்டது. சிவாய நமக என நெற்றியில் இட்டுக்கொண்டார். திரும்பினார். மக்களுக்கு வணக்கம் சொன்னார். நன்றி சொன்னார். சில பேர் முகத்தை தடவினார். தேரேறி மனைவியரோடு அரண்மனை திரும்பினார். கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 12. உடனடியாக தஞ்சைக்கு வந்து அரசரை சந்திக்க வேண்டும் என்ற ஓலை ஸ்ரீ விஜய தூதுவருக்கு நாகை விகாரத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது. அவர் புறப்பட தயாரானார். துணைக்கு தாங்களும் வருவோம் என்று சில புத்த பிட்சுக்கள் எழுந்தார்கள். அவர் வேகமாக மறுத்தார். அவருக்கு 60 வயது இருக்கும். வேண்டாம், நீங்கள் இதில் தலையிடாதீர்கள். இப்பொழுது நிலைமை நன்றாக இல்லை. ராஜேந்திர சோழருக்கு நம் மீது கோபம் வந்துவிட்டது. அதை விசாரிக்கப் போகிறார். அப்படி விசாரித்தால் என்ன நிலைமை இருக்கிறதோ அதை தெள்ளத் தெளிவாக நான் அவரிடம் சொல்வேன். நான் ஒரு தவறும் செய்யவில்லை. ஸ்ரீ விஜய மன்னர் ஆணையின்படி இங்கு வந்து இருக்கிறேன். ராஜேந்திர சோழருக்கு நல்லவிதமாக அறிமுகம் செய்யப்பட்டேன். என்னுடைய வேலைகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறேன். என் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்ல முயற்சிக்கிறேன். மாறாய் என்னை தண்டித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருபோதும் இதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஸ்ரீ விஜயத்து மக்கள் செய்வது தவறு. அந்த மன்னரும் அதிகாரிகளும் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். சோழ தேசத்தின் வலிமை புரியாமல் இருக்கிறார்கள். 20-25 வீரர்கள் வருவார்கள். வெட்டி வீழ்த்திவிடலாம் என்று அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே 2.5 லட்சம் வீரர்கள் யானைகளோடும் குதிரைகளோடும் இறங்குவார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. இதை நான் போய் அங்கு சொன்னால் அங்கு குற்றவாளி ஆவேன். சோழ தேசத்திற்கு பரிந்து பேசுகிறேன் என்று என்னை கசையால் அடிக்கலாம். அப்படி போனாலும் ஆபத்து, இப்படி போனாலும் ஆபத்து. அப்படி போய் அடி வாங்குவதை விட இப்படி போய் சிறையில் இருக்கலாம். நிறைய புத்தர் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் விடை பெற்றார். அவர் தஞ்சை நோக்கி புறப்பட்ட அந்த பிற்பகல் நேரத்தில் ஸ்ரீ விஜயத்தில் இருட்டத் துவங்கியது. விளக்குகள் ஏற்றப்பட்டன. கடற்கரை ஓரமுள்ள சிறிய குடிசைகளில் உள்ள விலைமாதர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். அந்த அலங்கரிப்பு நடுவே காமக்கூச்சல் அதிகம் இருந்தது. நடந்து போகும் ஆடவரை கவர அவர்கள் ஒருவருக்கொருவர் சீண்டிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் கட்டி கொஞ்சிக் கொண்டும் மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாக காட்சியளித்தார்கள். நெடுங்காலமாக அந்த இடம் விலைமாதர்களின் இடமாக இருந்தது என்பதை உற்று பார்த்தவர்களுக்கு புரியும். விலைமாதர்கள் அந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தார்கள். கும்பல் கும்பலாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். உரத்த குரலில் சண்டையிட்டார்கள். அலட்டலாய் பேசினார்கள். சில பேர் ஒருவரை ஒருவர் தழுவி காமவெறி தாழாது முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அப்படி நடிப்பதால் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்பதற்காக செய்து கொண்டிருந்தார்கள். 10-12 பெண்கள் தலைமயிரை பிடித்து இழுத்து அடித்துக் கொள்ள எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆபாசமான வார்த்தைகள் வெட்கமின்றி அங்கு இறைக்கப்பட்டன. தமிழில் உள்ள கெட்ட வார்த்தைகளும் அங்கு சொல்லப்பட்டன. வந்த மாலுமிகளிடம் தமிழில் என்ன கெட்ட வார்த்தை உண்டு என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி உரக்க குரலில் அதை சந்தோஷமாக கூவுவது அந்த விலைமாதர்களின் வழக்கம். அதில் ஒரு குரூர திருப்தி. விலைமாதர்கள் தவிர அவர்கள் நடமாட்டத்தால் அங்கு தின்பண்டக் கடைகள் அதிகம் இருந்தன. குறிப்பாய் மாமிச வகையான உணவுகள் மிதமின்றி இருந்தன. அந்த பெண்கள் எல்லோரும் சீன தேசத்திலிருந்து துரத்தப்பட்ட நாடோடிகளாக இருந்தனர். சிறிய கண்கள், சிவந்த உடல், மெல்லிய தலைமயிர், உடம்பு உருவிட்டது போல இருந்தது. பெயருக்கு சிறு மார்பகங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் வேலை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி மயக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தது அவர்களுக்கு. அவர்கள் வெள்ளையாய் சிரித்தார்கள். ஆனால் உள்ளே விஷமம் இருந்தது. பாம்பு கொடு என்று ஒருவன் காசு நீட்ட தண்ணீர் தொட்டிக்குள் தலையை மட்டும் நிமிர்த்துக் கொண்டிருந்த பாம்புகளில் ஒன்றை அவன் சட்டென்று எடுத்தான். ஆணியில் வைத்து தலையை அழுத்தினான். கொன்றான். மேல் தோலை சட்டென்று உருவி கிழித்து
உள்ளே இருக்கிற சதையை மட்டும் வட்டமாக உருட்டி அதன் மீது உப்பும் மிளகுத்தூளும் போட்டு இலையோடு சிறிது நேரம் ஆவியில் வேக வைத்து அவரிடம் நீட்டினான். சுட சுட காரமும் மணமுமாக இருந்த பாம்பை அவள் விரும்பி கடித்து உண்டாள். அதில் பங்கு கேட்க பல விலைமாதர்கள் வந்தார்கள். பாம்பு மட்டும் இல்லாது வெட்டுக்கிளி, தென்னை மரத்து வண்டு, கடல் வகை நண்டு, பல பேர் தென்னை மரத்து வண்டுகளைத்தான் நரநரவென்று சப்தத்தோடு உண்பார்கள். புரதச்சத்து எல்லாவற்றிலும் அதிகமாக இருப்பது அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. கொஞ்சம் தென்னை மரத்து வண்டும் கொஞ்சம் சாராயமும் சாப்பிட்டால் போதும், அன்று மாலை மிக உற்சாகமாக கழியும் என்று அவர்களுக்கு தெரியும். அதிகமான உஷ்ணத்தோடு காணப்பட்ட அவர்களை சுற்றி சீன தேசத்து மாலுமிகள் வந்தார்கள். போட்டி போட்டுக் கொண்டு பெண்கள் அவர்கள் முன்பு ஆடினார்கள். அதிகமான காசு, அதிகமான சேவை என்று சொற்றொடர் அங்கு அடிக்கடி பேசப்பட்டது. நடுநிசியில் இந்த கும்பல்கள் குறைந்தன. மக்கள் உறங்கப் போனார்கள். விடிந்து வெகுநேரம் கழித்து அந்த இடம் தூக்கம் கலையாமல் வெறுமே இருந்தது. 2 புத்த பிட்சுக்கள் அந்த தெருவின் வழியாக நடந்து கடற்கரை விளிம்பில் துறைமுகத்தின் எல்லை வந்து நின்று கொண்டார்கள். அங்கு மிகப்பெரிய சீனத்து நாவாய் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. சீன மாலுமிகள் என்ன வேண்டும் என்று கேட்க அவர்கள் தங்களுடைய கப்பறைகளை காட்டினார்கள். சீன மாலுமிகள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து தானியங்களை அந்த கப்பறைகளில் கொட்டினார்கள். விழுந்து வணங்கினார்கள். வேறு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்டபொழுது வேண்டாம் என்று மறுத்துவிட்டு புத்த துறவிகள் நகர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டார்கள். தானம் வாங்கிய தானியங்கள் பைகளில் கொட்டிக்கொண்டு காலி கப்பறைகளோடு போனார்கள். வேறொரு இடத்தில் அவர்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது. அந்த பாலை வாங்கி சூடாற்றி உறிஞ்சு குடித்தார்கள். இன்னும் தொடர்ந்து நடந்து துறைமுகத்தின் வேறு பகுதிக்கு போனார்கள். அது சோழ தேசத்து கப்பல்கள் இறங்குகின்ற இடம். அது வெறுமையாயிருந்தது. சோழ கப்பல்கள் இங்கு வந்து வெகுநாளாகிவிட்டன. அந்த தவறு இன்னும் அந்த துறைமுகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியவில்லை. இன்று வரும், நாளை வரும், நாளை மறுநாள் வரும் என்று மரக்கப்பல்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கப்பல்கள் வராது என்று அந்த துறவிகளுக்கு தெரியும். அவர்கள் பார்ப்பதற்கு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் போல் தென்பட்டார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து தான் புத்த பிட்சுகள் பல்வேறு திக்குகளுக்கு பரவினார்கள். ஸ்ரீலங்காவில் உள்ள பெரிய புத்த மடங்கள் இளம் துறவிகளை வெவ்வேறு ஊர்களுக்கு கப்பலேற்றி அனுப்புகின்றன. புத்த மதத்தின் பற்றி பிரச்சாரம் செய்ய அனுப்புகின்றன. அப்படி வந்தவர்கள்தான் இந்த துறவிகள். ஆனால் அவர்களுக்கு தேசத்தை பற்றி அக்கறை அதிகம் இருந்தது. ஸ்ரீ விஜயத்தின் தலையெழுத்து நன்றாக இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தது. என்ன செய்வது என்று உறக்க யோசித்தார்கள். அவர்கள் தனியே உட்கார்ந்து கொண்டு ஏதோ விவாதம் செய்வது போல தொலைவே இருப்பவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதிக நேரம் அவர்கள் அரசியலை பற்றியே பேசினார்கள். என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? சுத்தமான சோழ நாட்டு தமிழில் ஒரு பித்த பிட்சு கேட்க, என்ன ஆகும்? யுத்தம் வரும். சேர தேசத்து தமிழில் இன்னொரு புத்த பிட்சு பேசினார். யுத்தம் எப்பொழுது வரும்? எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அப்பொழுது ஸ்ரீ விஜயத்தினர் என்ன ஆவார்கள்? உதைப்படுவார்கள். சோழர்கள் ஸ்ரீ விஜயத்து படைகளை விட பலம் வாய்ந்தவர்களா? வெகு நிச்சயமாக. கடல் கடந்து இத்தனை தூரம் எத்தனை வீரர்கள் வந்துவிட முடியும்? இப்பொழுது ராஜராஜன் இல்லை, இது ராஜேந்திரன். கடும் கோபமுடையவன். அவனுடைய போர் முறை முற்றிலுமாக அழிப்பது, முடமாக்குவது, அடுத்த 50 வருடங்களுக்கு எழுந்திருக்க முடியாமல் செய்வது. இன்று மதுரையும் சேர தேசமும் அப்படித்தான் இருக்கிறது. மதுரையை எரியூட்டி விட்டான். சேர தேசத்தை சிதறடித்து விட்டான். சேர தேசத்து கிராமங்களில் ஒரு கிராமத்திற்கு 5 பேர், 6 பேர்தான் எஞ்சிருந்தார்கள். நாஞ்சில் நாடு மட்டும் தப்பி பிழைத்தது. ஏனெனில் நாஞ்சில் நாட்டில் உள்ளவர்களுக்கு சேர தேசத்தவர்கள் பிடிக்காது. அவர்களுடைய தாக்கம் இவர்கள் வாழ்க்கையில் அதிகம். அவர்களுடைய ஆணவம் இவர்களை பலமுறை தலைகுனிகச் செய்திருக்கிறது. ஆகவே சோழரால் சேர தேசம் தண்டிக்கப்பட்டதால் நாஞ்சில் நாட்டு மக்கள் சந்தோஷமடைந்தார்கள். இது ராஜேந்திரனுக்கு தெரிந்து போயிற்று. எனவே நாஞ்சில் நாட்டை வெறுமே வார்த்தையால் மிரட்டுவதோடு நகர்ந்து விட்டான். சேர தேசத்தில் இப்பொழுது நாஞ்சில் நாடுதான் செழிப்போடு இருக்கிறது. சேரர்கள் தங்கள் வீடு ஜன்னல்களையும் வெண்கல உருகளையும் பாத்திர பண்டங்களையும் நாஞ்சில் நாட்டுக்கு வந்து விற்று அரிசியும் பருப்பும் வாங்கி போகிறார்கள். யானைகளும் பசுக்களும் போட்ட வாழைப்பழத்தார் எல்லாம் இப்பொழுது சேர தேசத்தில் மிகப்பெரிய விலையாக போய்க் கொண்டிருக்கிறது. சேர தேசத்து மரக்கலன்கள் காந்தலூர் சாலையில் அழித்த பிறகு என்னவாயின என்று யாருக்காவது தெரியுமா? தெரியவில்லையே. ஆமாம், காணோம். ஆம், காணோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவை எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் பதுங்கியிருக்க வேண்டுமோ அங்கு அழகாக இருக்கின்றன. ஆனால் சேர தேசத்து நாவாய்கள் நமதை விட சிறியவை, ஆனால் விரைவானவை. இங்கே வரி வசூலித்து கூட சரி, ஆனால் வணிகர்களின் கையை சீவி ஒட்ட கட்டி அடித்து துரத்தினார்கள் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அதுதான் எல்லாவற்றுக்கும் தலையாய வம்பாக வரப்போகிறது. தன்னை அவமானப்படுத்தியதாக ராஜேந்திர சோழர் நினைக்கப் போகிறார். வணிகர்களின் கால் கட்டை விரல் வெட்டியது, கைகளை வெட்டி ஒட்டியது, இதெல்லாம் கொடூரமான செயல்கள்.
வணிகர்களுக்கு சண்டை போட தெரியாது. அவர்கள் வியாபாரம் பேச வந்தார்கள். அவர்களை சீனர்களோடு கோர்த்துவிட்டு 2 பேரிடமும் காசு வாங்கி கொண்டு அழகாக பிழைத்திருக்கலாம். எந்த வணிகர் வந்தாலும் இதோ இந்த பேய் பெண்கள் கூட்டம் காசு சம்பாதிக்கும். இவர்களிடம் காசு புரண்டால் என்னென்ன விதமாகவோ ஊருக்குள் வரும். எல்லாவற்றையும் கெடுத்துக்கொண்டோம். இன்னொரு விஷயம், இந்த 2 பேருடைய வருகையால் இந்த ஊர் ஒழுக்கங்கெட்ட ஊராக போயிற்று. என்ன செய்வது? உங்களிடம் வேறென்ன இருக்கிறது? விளைவு நிலங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் உழுது பயிரிட்டு விளைச்சல் பார்த்து விடுவீர்களா? உட்கார்ந்து தூங்குவீர்கள். சாராயம் கொடுத்து விற்று சேற்றில் விழுந்து புரள்வதுதான் உங்கள் ஆண்களின் பல பேருக்கு இயல்பு. பெண்களை வைத்து சம்பாதிப்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த தேசத்தில் வேறு என்ன வருமானம் இருக்கும்? கடற்கரை பட்டினம், தேசத்துடைய கிழக்கு பக்கம் சீன தேசம், தேசத்தினுடைய மேற்கு பக்கம் சோழ தேசம். 2 பேரும் பெரிய நாவாய்களில் நம்மில் வந்து தங்கி பாதி தூரம் பயணம் போதும் என்று புரிந்து கொண்டு இங்கேயே வியாபாரம் செய்து போகிறார்கள். என்ன தவறு? இது என்ன ஒரு அற்புதமான வருமானம்? இதை சீர் செய்ய இங்குள்ள அதிகாரிகளுக்கும் அரசர்களுக்கும் ஏன் தெரியவில்லை? இங்கு உள்ள புத்த பிட்சுக்களே தெரியவில்லை. இங்கு உள்ள மடாலயங்கள் தாங்களே ஆட்சி செய்ய வேண்டுமென்று ஆசைப்படுகின்றார்கள். மாறன் விஜயோத்துங்கவர்மனை தன் கைக்குள் போட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவன் வெறும் குடிகாரனாக இருக்கிறான். வெண்கலச் சிலை செய்து அனுப்பிவிட்டால் சோழன் மகிழ்ந்து விடுவான் என்று நினைக்கிறார்கள். அதற்கெல்லாம் சோழம் அசிய மாட்டான். இங்கிருந்து ஆட்கள் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள வணிகர்கள் அப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்களே, சித்திரவதை செய்து துரத்தி விட்டிருக்கிறீர்களே, இது சோழனுக்கு தெரிந்தால் என்ன சும்மா போகுமா? எப்பொழுது யுத்தம் வரும்? போர் இப்போது இல்லை. வடகிழக்கு பருவக்காற்று சாதகமாக நிகழ வேண்டும். இப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று அடுத்துக் கொண்டிருக்கிறது. சேர தேசத்தில் கடும் மழை அவ்வப்போது நமக்கு பெய்கிறது. சோழ தேசத்தில் வறட்சியான காலகட்டம். அவர்கள் அடுத்தபடியாக போருக்கு தயாராவார்கள். சோழருக்கு பல்வேறு தலைவலிகள் இருக்கின்றன. பாண்டியரும் சேரனும் மறுபடியும் ஒன்று சேரக்கூடாது என்று முக்கியமாக கருதுகிறான். ஈழத்தை துவைத்து எடுத்து விட்டான். அங்கிருந்து ஆபத்து வரும் என்று கருதுகிறான். கங்கர்களையும் ராஷ்டிரகூடர்களையும் அவர் மிரட்டிய வைக்க வேண்டிய அவசியம். மேலை சாளுக்கியம் அவன் மிரட்டலுக்கு கட்டுப்படாது. குடகு மடையிலிருந்து மணிஜா அவனுக்கு துணையாக இருக்கின்றான். ஆனால் எவ்வளவு தூரம் நம்புவது என்று கேள்வி இருக்கிறது. மேலை சாளுக்கியத்து மன்னர்கள் இப்பொழுது கீழை சாளுக்கியம் நோக்கி போய் அங்கு குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஓரளவு வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அங்கிருந்து வந்த செய்திகள் தெரிகின்றன. பாலூர் துறைமுகம் இப்பொழுது அதிகமாக கப்பல்கள் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வடகிழக்கு நோய் நாவாய்க்கள் நகர்கின்றன. தென்மேற்கு பருவக்காற்றால் தள்ளப்பட்டு கங்கை முகத்துவாரத்தை அடைகின்றன. அவை யாருடைய கப்பல்கள்? பல வணிகருடைய கப்பல்கள், பல்வேறு தேசத்தை சேர்ந்த கப்பல்கள். ஆனால் வணிகர் என்று வந்துவிட்டால் தேசம் முக்கியமல்ல, வாணிபம்தான் முக்கியம். அவர்களுக்கு பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு பயணப்படுகிறார்கள். மொழியோ தேசமோ பார்ப்பதில்லை. பாண்டியர்களும் சோழர்களும் இங்கு ஒற்றுமையா? பெரிதும் பகைமை பாராட்டுவதில்லை. கப்பல் ஏறிவிட்டால் அல்லவா, நாவாயில் உட்கார்ந்து விட்டார்கள் அல்லவா, நீயும் நானும் நண்பன், ஊர் போய் சேர்ந்து இறங்கும் வரைக்கு ஒருவருக்கொருவர் உதவி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இறங்கிய பிறகு கட்சி பிரித்துக் கொள்கிறார்கள். நன்றாக இருக்கிறதே. ஏனெனில் சோழ தேசத்து வணிகர்கள் கெட்டிக்காரர்கள். அவர்கள் பேச்சு ராஜேந்திரருக்கு போய் சேர்வதற்குத்தான் நேரமாகிறது. போய் சேர்ந்துவிட்டால் முடிவு வந்துவிடும். நாம் என்ன செய்தால் இது சரியாக இருக்கும்? மாறன் விஜயோத்துங்க வர்மனிடம் நேரடியாக நம் தலைவரை விட்டு பேச வைக்க வேண்டும். இந்த விஷயம் சரியல்ல என்று நம்முடைய விகாரத்தில் நாம் நம்முடைய தலைமை பிட்சுவிடம் சொல்ல வேண்டும். அவர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இதை எடுத்துக்கொண்டு போய் மாறன் விஜயோத்துங்க வர்மனிடம் சொல்லி இந்த விஷயத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இங்கு வந்து சோழ வீரர்களுக்கு வரி விதித்தது, சீன வீரர்களுக்கு வரி விதிக்கும் போது சீன வீரர்கள் கட்டமாட்டேன் என்று முரட்டுத்தனம் செய்தார்கள், அடிக்க வந்தார்கள். எனவே இவர்கள் ஒடுங்கிவிட்டார்கள். சீனர்களுக்கு வியாபாரம் ஆகாமல் இருக்க என்ன செய்வது? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சோழ வீரர்களை பண்டங்கள் மாற்றிவிட்டு அவர்கள் நாவாய்க்களை தீக்கிரையாக்கி அந்த வீரர்களை படகில் ஏற்றி வைத்து அனுப்பிவிட்டார்கள். வெறுமே அனுப்பி வைத்தால் கூட பரவாயில்லை. 6-7 வீரர்களின் கையை வெட்டி ஒட்ட கட்டி ஒன்றாக பிணைத்து விட்டார்கள். கால்கட்டை வீரர்களை தரித்து விட்டார்கள். எனவே இதுதான் மிக முக்கிய செய்தியாக போகப் போகிறது. சீனர்களுக்கு ஒரு மரியாதை, சோழர்களுக்கு ஒரு மரியாதை என்று 2 பட்சமாக நடப்பது தவறு. 2வது இப்படி கொள்ளை அடித்தது மிகப்பெரிய பிசகு. 3வது கைகளை ஒட்டி வெட்டியது, கால்கட்டை விரலை தரித்ததும் அபத்தம். 4வது இதை போய் சொல் சோழனிடம், எனக்கு பயமில்லை என்று சொன்னது. அதைவிட இன்னொரு கூத்து நடந்திருக்கிறது, உனக்கு தெரியுமா? என்ன? சோழன் எனக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு பயந்தவன்,
நான் அடித்தால் வாங்கிக் கொள்கிறவன் என்று ஸ்ரீ விஜயத்து அதிகாரிகள் சீனர்களிடம் சொல்கிறார்கள். சீனர்கள் நம்புவார்களா? அப்படித்தான் என்று தலையசைப்பார்களே தவிர சீனர்கள் நம்ப மாட்டார்கள். ஒருவேளை நம்மை மீறி நம்முடைய கணவாய்கள் வழியாக சீனப்படைகள் வணிகர்களோடு சோழ தேசம் நேரடியாக போய்விடலாம். தென்மேற்கு பருவ காலங்களில் சீனப்படைகள் அங்கு போவதற்கு வாய்ப்பிருக்கிறது. போக விடுவார்களா? விடமாட்டார்கள், அடக்கி எரியூட்டுவார்கள். ஆனால் படகில் தப்பித்து சீனர்கள் சோழ தேசம் போய்விட்டால் பெரிய ஆபத்து. அப்படி எதுவும் நடந்துவிடுமா? நடக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். சீனர்களை சீண்டிவிட்டால் போதும். சீனர்கள் பழிவாங்க துடிப்பார்கள். எப்படியாவது பழிவாங்குவார்கள். சீனர்களும் சோழர்களும் கைகோர்த்து விட்டால் ஸ்ரீ விஜயம் தனித்து விடப்படும். மிக கடுமையாக 2 பக்கமும் அடிவாங்கும். அப்பொழுது நம்முடைய நிலைமை... புத்த பிச்சு என்று உயிரோடு விட்டால் விடலாம், கூப்பிட்டு கழுத்தை அறுத்தாலும் அறுக்கலாம். 2க்கும் தயாராக இருக்க வேண்டும். காம்போஜம் நோக்கி போய்விடுவோமா? எதற்கு? அங்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். மரணம் என்று தீர்மானித்தால் அது எங்கு வேண்டுமானாலும் வரும். எனவே இங்கிருந்து வேடிக்கை பார்ப்பதே நல்லது. கொம்போதும் சத்தம் கேட்டது. அந்த பகுதி பரபரத்தது. புத்த பிட்சுக்கள் விரைவாக கொம்போதும் இடத்தை நோக்கி போனார்கள். அங்கு முரசு அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீ விஜயத்தில் வியாபாரம் சரியில்லை என்று சீன நாவாய்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஸ்ரீ விஜய கணவாய்கள் வழியாக சோழ தேசம் நோக்கி கூர்மையான அம்புகளுடைய வில்லாளிகளுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நாவாய்கள் சோழ தேசம் போய்விட்டால் நம்முடைய செயல்கள் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அவைகளை போகவிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாறன் விஜயோத்துங்கவர்மன் இது குறித்து உத்தரவை அனுப்பி வைப்பார். எனவே எல்லோரும் யுத்தத்திற்கு தயாராக இருங்கள் என்று சொல்ல, அது யுத்தம் அல்ல, கடற்கொள்ளை என்று புரிந்து கொண்ட கூட்டம் ஆரவாரித்தது. 3 நாவாய்களை 30,000 பேர் மடக்கி இழுத்து எரியூட்டி சாமான்களை கொள்ளை அடிப்பது எளிது என்று அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வேலையும் வாளையும் தேடிக்கொண்டு போனார்கள். எங்கே வாள் என்று தேடுகிறார்களே, என்ன ஆயிற்று இவர்களுக்கு? எல்லாவற்றையும் அடகு வைத்து குடித்திருப்பான். இப்பொழுது போய் மீட்டுக் கொண்டு வருவான். வெகு நாளைக்குப் பிறகு விருந்து கிடைக்கிறதல்லவா? எனவே விடமாட்டான். எப்படியும் அந்த கப்பல்களை மடக்கி நிறுத்துவான். இது மேற்கொண்டு தொந்தரவுதான் கொண்டு வரும். நிச்சயமாக தரும். ஆனால் சோழர்கள் போல் அல்ல. சீனர்கள் கடுமையாக போராடுவார்கள். சோழர்கள் இந்த எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சீனர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களை தாக்குவது கடுமையாக இருக்கும். 30,000 பேரில் 10,000 பேர்தான் திரும்பி வருவார்கள். 20,000 பேர் கடலில் விழுந்து மீனர்களுக்கு இரை ஆவார்கள். படகுகளில் பல பேர் ஏறி வேகமாக துடுப்பு செலுத்தி கணவாய் வழியாக போகின்ற பாம்பு படம் போட்டு சீன படகுகளை மடக்கி நிறுத்தினார்கள். தீப்பந்தங்களை சுழற்றி பாய்மரத்தின் மீது வீசி எறிந்தார்கள். நாவாய்க்கு முன் போய் சுக்கானை அடித்து உடைத்தார்கள். 3 நாட்களாக தொடர்ந்து அங்கு கலவரம் நடந்தது. பல ஸ்ரீ விஜயத்து படகோட்டிகள் அடிபட்டு குற்றியும் குலையுருமாய் திரும்பினார்கள். நாவாயிலிருந்தும் ஒரு பொருளும் எடுக்க முடியவில்லை என்று தெரிந்ததும் பெரிய எண்ணெய் துணிகளை வேறு படகுகளில் ஏற்றி அங்கு போனார்கள். இப்பொழுது அந்த நாவாய்கள் எரியூட்டப்பட்டது. முதல் நாவை எரியூட்டப்பட்டது. கடற்கரையிலிருந்தே தெரிந்தது. கரும்பகை படர்ந்து எழுந்தது. பீங்கான் கிண்ணங்களும் கரை நோக்கி வந்தன. படகோட்டிகள் அவைகளை ஒட்டுமொத்தமாய் ஏலம் விட ஸ்ரீ விஜயத்து வியாபாரிகள் வாங்கி குவித்தார்கள். பெண்கள் கூச்சல் மறுபடியும் அதிகரித்தது. படகோட்டிகள் காசு பெற்றுக்கொண்டதும் மதுக்கடைகளையும் பெண்களையும் நாடினார்கள். மறுபடியும் மிகச்சிறந்த முறையில் வியாபாரம் நடந்ததற்கான பெருங்கூச்சல்கள் அங்கு எழுந்தன. புத்த பிட்சுக்கள் கவலை ஆனார்கள். அவர்கள் தலைவர்களிடம் போய் பணிந்து நடப்பதை தெரிவித்தார்கள். அந்த புத்த பிட்சு கவலை ஆனார். நாகை விகாரத்தில் உள்ள ஸ்ரீ விஜய அதிகாரிகளுக்கு இந்த செய்தி போக வேண்டுமே, என்ன செய்வது என்று அவர்களை யோசித்தார்கள். எந்த புத்த பிட்சுகள் வந்து தகவல் சொன்னார்களோ அவர்களையே நாகை விகாரத்துக்கு அனுப்பும்படி மன்னரை தலைமை பிட்சு கேட்டுக்கொண்டார். அவரிடம் பேசுவது மட்டுமல்ல, அவரிடமிருந்து படையெடுப்புக்கு வாய்ப்பிருக்கிறதா, சோழன் இந்த பக்கம் வருவானா என்று தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று மன்னர் பொற்காசுகள் கொடுத்தார். பாய்மரம் உள்ள பெரிய படகில் 3 வீரர்கள் உதவி செய்ய மண் களையங்களுக்கு தானியங்களுக்கும் ஏற்றிக்கொண்டு மூங்கில் கழியில் பொற்காசுகள் நிரப்பிக்கொண்டு அவர்கள் பயணம் துவங்கினார்கள். 3 நாவாய்களும் எரிந்து பெரும் பொருள் கொள்ளை அடிக்கப்பட்டு அவை கரை நோக்கி போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. எங்கடா போகிறீர்கள்? ஒரு ஸ்ரீ விஜயத்து வீரன் இந்த படகோட்டியை நோக்கி கேட்டான். சோழ தேசம் போகிறோம், வருகிறாயா என்று சொல்ல அந்த வீரர்கள் திகைத்தார்கள். காற்று வாகாய் இருந்ததால் அந்த பெரிய படகு மிக விரைவாக சோழ தேசம் நோக்கி பயணப்பட்டது. மிக முக்கியமான இரகசியமான செய்தி வந்தியத்தேவர் ஸ்ரீ ராஜேந்திரனிடம் காதோரம் சொன்னார். என்ன விஷயம்? நிதி நிலைமையை பற்றிய விஷயம். சொல்லுங்கள். படையெடுப்பு என்று வந்தால் நமக்கு பொற்காசுகள் வேண்டும். ஆமாம்.
கையிலே சிறு பொற்கிண்ணங்கள் இருக்கின்றன, உருக்கிவிடலாமா? தாராளமாக செய்யலாம். இதற்கு என்ன கேட்பானேன்? பொற்காசுகள் உருக்குவதற்கு அந்த கிண்ணங்கள் மட்டும் போதாது, கூடுதலாக நமக்கு இங்கே செலவழிக்க காசு வேண்டும். எனவே வேறு சில விஷயங்கள் இருக்கின்றன, அவைகளை உருக்கி காசுகள் ஆக்கிடலாமா? என்ன விஷயங்கள்? ஒரு முழு உயர புத்தர் சிலைகள் 2 இருக்கின்றன. இவை இலங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்டன. என்ன செய்வது என்று தெரியாமல் நான் வைத்திருக்கிறேன். இதை என்ன செய்வது? புத்த பிட்சுகரிடம் கொடுத்தால் உடனடியாக கோயில் எழுப்ப வேண்டும் என்பார்கள். கோவில் எழுப்ப நிலம் கொடு என்பார்கள். விகாரை கட்டுவார்கள். விகாரைக்குள் ஸ்ரீ விஜயத்து ஆட்களை கொண்டு வந்து வைப்பார்கள். நம்மை வேவு பார்ப்பார்கள். இதுவே என் முடிவு. இவ்வளவு வேகமாக முடிவு செய்கிறீர்களே, ஒரு நாள் வேண்டுமானாலும் இது இங்கிருக்கலாமே. வந்தியத்தேவரே, உங்களுக்கு என்ன புத்தர் மீது இத்தனை அக்கறை? இல்லை, இது ஒரு சமய சின்னம், அதற்காகத்தான் தயங்குகிறேன். எனக்கு புத்த சமயத்தின் மீது எந்தவித ஈடுபாடும் இல்லை. இந்த தேசத்திற்கு துரோகம் செய்ய ஸ்ரீ விஜயம் தீர்மானித்து விட்டது. இலங்கையிலிருந்து புத்த பிட்சுகள் தான் இந்த போரை நடத்துகிறார்கள். ஸ்ரீ விஜயத்திலும் புத்த பிட்சுகளே இந்த போரை நடத்தக்கூடும். எனவே சைவ சமயத்திற்கு எதிராக புத்த சமயம் இங்கிருக்கிறது என்று தோன்றுகிறது. நமக்கு வேறு சில பிரச்சனைகள் உள்ளேயே இருக்கின்றன. வெளியிலிருந்து சமய பிரச்சனை வரவேண்டாம். எனவே கூசாமல் உருக்குங்கள் என்று சொல்லி அந்த புத்தர் சிலையை மல்லாக்கு கவிழ்த்து வைத்தார். வந்த ஆட்கள் அதை தூக்கி கொண்டு போனார்கள். வந்தியத்தேவர் சிரிப்போடு ராஜேந்திர சோழனை நோக்கினார். நீ ஒரு முடிவு செய்தால் அதிலிருந்து நெல் முனை அளவும் நகரமாட்டேன் என்கிறாய். அந்த உறுதி எனக்கு பிடித்திருக்கிறது. சோழ தேசத்தில் கல்லூரியில் மூலமாகவோ, சமயத்தின் மூலமாகவோ, கலைகளின் மூலமாகவோ, உறவின் மூலமாகவோ எதிர்த்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாய். சோழ தேசத்தில் நீ காதலிப்பது போல வேறு எந்த அரசனும் காதலிப்பானா என்று எனக்கு தெரியவில்லை. ராஜேந்திரா, வாழ்கனி என்று கை உயர்த்தினார். ராஜேந்திரர் குனிந்து அவர் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டார். கீழை சாளுக்கியம் நோக்கி சோழப்படைகள் போவதற்கான ஆயத்தங்கள் ஒவ்வொன்றாய் ஆரம்பித்தன.